அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள எஸ்டேட் இழுத்து மூடப்படும், எஸ்டேட்டே இல்லாம போகுங்கிற ஒரு மனநிலை வரும்போது இந்த மாஞ்சோலைங்கிற ஊர் எப்படி உற்பத்தி ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு, இப்படி ஒரு ஊர் உருவாக வேண்டிய தேவை என்ன, எங்களுடைய மூதாதையர்கள் அந்த ஊருக்கு எப்படி கூலி வேலைக்கு அழைச்சு செல்லப்பட்டாங்க, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க போனவங்க ஏன் உடனடியா திரும்பல, ஏன் 4வது தலைமுறையா நாங்களும் 5வது தலைமுறையா எங்களுக்கு அடுத்த தலைமுறையும் அங்க வேலை பார்க்க வேண்டிய அளவுக்கு அங்க என்ன சூழலும் நெருக்கடியும் எங்களுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு இந்த 1349/2 அப்படின்னா என்னங்கிறதே ஒரு கேள்வி. எஸ்டேட்ல கூலிக்கு வேலைக்கு சேரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பதிவு எண் தருவாங்க. 1 அப்படின்னு ஒரு பதிவு எண் இருக்குன்னா அந்த 1ங்கிற பதிவு எண் அவர் அங்க வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றுட்டார் அல்லது இறந்து போயிட்டார் அல்லது ஊரை விட்டு வெளியே போயிட்டார் அல்லது ஊர்லயே வேலை வேணான்னு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அந்த எண் 1ங்கிறது இன்னொருத்தருக்கு போகாது. இந்த எண் தான் தொழிலாளிக்கான அடையாளம். இது என்ன அப்படின்னு சொன்னா சிறை கைதிகளுக்கு, அது தண்டனை பெற்ற கைதிகளுக்கு இங்க எண் தான் அடையாளம். அத மாதிரி தேயிலை தோட்ட தொழிலாளிகளை எண்ணாகவே பார்த்திருக்காங்க, நம்பரா வச்சிருக்க அந்த கம்பெனி. என்னைய ஒரு மனுஷனா பார்க்கல, என்னை ஒரு மனிதனாக பார்த்து உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனிதன் பாசம் இருந்து அப்படி பார்க்கல இந்த கம்பெனி. அப்படி பார்த்திருந்திருக்கணும். ஒருவேளை என்னால் நான் அடையாளப்படுத்தப்படல அப்படின்னு சொன்னா ஒருவேளை இந்த இவ்வளவு கொத்தடிமைத்தனமான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் எங்கள் மூதாதையர்களும் எங்கள் பெற்றோரும் எனக்கு அடுத்த தலைமுறையில் இப்ப உள்ள கூலி ஆட்களும் இவ்வளவு நெருக்கடிகளையும் இவ்வளவு கொத்தடிமைத்தனமான அடக்குமுறைகளையும் அத்துமீறலையும் நிர்வாகம் பார்த்திருக்காதோ பண்ணிருக்காதோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு கூலி தொழிலாளிட்ட போய் இப்ப போய் கேட்டீங்கன்னா அந்த எண் அரசியல் அவங்களுக்கு தெரியல. தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் எண் தான் அங்கேயும் வருது. எண் அரசியல் எண்ணாக நான் பார்க்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் இவ்வளவும் இல்லைன்னா ஒப்பீட்டளவுல இவ்வளவு சிக்கலுக்குள்ள, இவ்வளவு நெருக்கடிக்குள்ள, இவ்வளவு அத்துமீறலுக்குள்ள, இவ்வளவு சட்ட மீறலுக்குள்ள நாங்க உள்ளாக்கப்பட்டிருக்க மாட்டோமோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட. நாங்கள் சாலை மறியல் செய்யணும்னா 3 மணி நேரம் பேருந்தில் பயணம் செய்து அம்பாசமுத்திரத்துக்கு வந்துதான் பண்ணணும். எங்க ஊர் சாலையில நான் படுத்து உருண்டாலும் வண்டி வர அப்படி ஒரு ஊர்ல நடக்குங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. வணக்கம். நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ராபர்ட் சந்திரகுமார். இவர் விகடன் தொடரில் மாஞ்சோலை மலையும் மனிதர்களும் என்னும் தொடரினுடைய ஆசிரியர். தொடர்ந்து எழுதி வருகிறார். 1349 கீழ் 2 எனும் நான் அப்படிங்கிறதா அவருடைய தலைப்பம் இருந்தது. ஐயா வணக்கம். வணக்கம். விகடன்ல தொடர்ந்து மாஞ்சோலை குறித்தான பலவிதமான விடயங்களை வெளியில சொன்னவர் நீங்க. உங்களுடைய அனுபவமும் அங்கிருந்துதான் வந்தது அப்படிங்கிறதுனால மாஞ்சோலை இந்த பிரச்சனையை இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிப்படையில தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு ரீதியாக என்ன உதவியை இப்ப செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கு முன்பாக நீங்க மாஞ்சோலையில பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அதை குறித்த ஒரு அறிமுகத்தோட இந்த கேள்விக்குள்ள போகலாம் நினைக்கிறேன். என் பேர் ராபர்ட் சந்திரகுமார். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கறிஞரா பணியாற்றிட்டு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துல. அங்க மொத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பரவலா மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வேட்டி அப்படின்னு 5 தேயிலை தோட்டங்கள் இருக்கு. எல்லா தேயிலை தோட்டம் 5மே பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானதுதான். அதுல 5 எஸ்டேட்ல நடுவுல இருக்கக்கூடிய அந்த நாலுமுக்கு எஸ்டேட்ல நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த ஊர்ல தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து எங்க அம்மா அப்பா தேயிலை தோட்ட தொழிலாளியாக வேலை பார்த்தேன். எங்களுடைய தாத்தா பாட்டியும் அங்க தேயிலை தோட்ட தொழிலாளியா வேலை பார்த்தவங்க. அவர்களுடைய இப்ப நான் 4வது தலைமுறையாக அந்த தேயிலை தோட்டத்துல இருந்தேன். இப்போ எனக்கு கூட படித்த நண்பர்கள் இன்னும் தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குடும்ப உறவினர்களுமே இன்னும் சித்தி பிள்ளைக இப்படின்னு சொல்லிட்டு நெருங்கிய அண்ணங்க இப்படி எல்லாம் உறவினர். எனக்கு அடுத்த தலைமுறையும் இன்னும் 5வது தலைமுறையா தேயிலை தோட்டத்துல கூலி வேலைகளை வேலை பார்த்து. நான் எனக்கு முன்னாடி தலைமுறையிலேயே, அதாவது நான் 4வது தலைமுறைனா 2வது தலைமுறையிலேயே படித்து வெளியே வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. வேறு வேறு தொழிலுக்கு வந்தவங்க இருக்காங்க. ரயில்வேல வேலை பார்த்தவங்க, பொறியாளராக வேலை பார்த்தவங்க. அதே மாதிரி வழக்கறிஞர்களுமே எனக்கு முன்னாடியுமே அந்த எஸ்டேட்ல இருந்து படிச்சு வந்தவங்க இருக்காங்க. வேறு வேறு அரசு நிறுவனத்திலையும்
தனியார் நிறுவனத்திலையும் குறிப்பா வெளிநாடுகள்லயும் வேலை பார்க்க அளவுக்கு எல்லாம் நிறைய பேர் அதுல படித்து வந்திருக்காங்க. நாங்க குடும்பமா படித்து வந்ததுல எங்க குடும்பமும் ஒன்று. அதுல நானும் என் சகோதரர் இருக்காரு, அவரும் வழக்கறிஞரா இருக்காரு. இப்படி நாங்கெல்லாம் வழக்கறிஞர்களையுமே அங்க இருக்காங்க. இந்த சூழல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேயிலை எங்க ஊரை பத்தி எனக்கு ஒரு பதிவு எழுதணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. 2003-4 பதிவு. அப்பவே இந்த தேயிலை அப்ப இப்படி ஒரு ஊர் இல்லாம போகுங்கிற ஒரு நினைப்பெல்லாம் அப்ப தெரியாது யாருக்கும். இந்த ஊர் இல்லாம போயிரும் அப்படின்லாம் தெரியாது. ஆனா எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல நம்ம ஊரையும் பதிவு பண்ணுவோம், நம்ம ஊரையும் எழுதுவோம் அப்படின்னு கிடைச்ச சின்ன அனுபவத்துல சேகரிக்க ஆரம்பிச்சோம். ஆனா நிறைய நேரத்துல அது எழுதமாய் போயிட்டு இருக்க சூழல்ல கடந்த ஆண்டுல இன்னும் 2 ஆண்டுக்குள்ள அல்லது ஏறக்குறைய இன்னும் அடுத்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள எஸ்டேட் இழுத்து மூடப்படும், எஸ்டேட்டே இல்லாம போகுங்கிற ஒரு மனநிலை வரும்போது எழுதியே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி வந்தது. எனக்கு நானே போட்டுட்ட பிறகு அது ஏற்கனவே எழுதி வச்சிருந்ததுதான். அதை விகடன்ல தொடராக 1349/2 எனும் நான் அப்படிங்கிற ஒரு தொடராக எழுதணும். அந்த தொடருடைய தலைப்பே ஒரு கேள்வி ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குற ஒரு விஷயம் தான். என்னன்னா, எனக்கு தெரிந்து தேயிலை தோட்டம் பத்தி எனக்கு தெரிந்து தமிழ்ல ஒரு 10 நாவல்கள் இருக்குது இன்னைக்கு. எனக்கு தெரிந்து வேறு காலம் இந்த 10 நாவல்களுமே பெரும்பாலும் வால்பாறை தேயிலை தோட்டத்தையும் ஊட்டியை சேர்ந்து 1-2 தான் விதிவிலக்கு. மீது எல்லாமே வால்பாறையில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட மக்களுடைய வாழ்வு என்னவா இருக்குங்கிறதான் எல்லாமே. சமீபத்தில் இப்ப கடந்த ஆண்டு ஒண்ணு வந்துச்சு, அது மட்டும் விதிவிலக்கா நாகர்கோவில் பகுதியிலிருந்து மூணாருக்கு எப்படி நாங்க மாஞ்சோலையிலிருந்து படிச்சுட்டு மதுரைக்கு வந்தோமோ அதே மாதிரி மூணாறு பகுதியிலிருந்து நாகர்கோவில் பகுதிக்கு திரும்பிய ஒரு பேராசிரியர் ஓய்வு பெற்றவர் ஒருத்தர் எழுதியிருப்பார். மீது எல்லாமே வால்பாறை சம்பந்தமாக இருக்கும். அப்போ மாஞ்சோலை சம்பந்தமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொடராக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 58 வாரம் தொடர். அந்த மாஞ்சோலைங்கிற ஊர் எப்படி உற்பத்தி ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு, அப்படி ஒரு ஊர் உருவாக வேண்டிய தேவை என்ன, எங்களுடைய மூதாதையர்கள் அந்த ஊருக்கு எப்படி கூலி வேலைக்கு அழைச்சி செல்லப்பட்டாங்க, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க போனவங்க ஏன் உடனடியா திரும்பல, ஏன் 4வது தலைமுறையா நாங்களும் 5வது தலைமுறையா எங்களுக்கு அடுத்த தலைமுறையும் அங்க வேலை பார்க்க வேண்டிய அளவுக்கு அங்க என்ன சூழலும் நெருக்கடியும் எங்களுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கறதனுடைய ஒரு இதெல்லாம் வைத்துதான். ஏன்னா ஒருவேளை இது அரசு மட்டுமே இன்னும் முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல மக்கள் கையில எதுவும் இல்லாத போகுது. நாளைக்கு இந்த ஊர் இல்லாம போனா என்ன அப்படிங்கிற சூழல்ல என்னது அனுபவத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 புத்தகங்களுமே தேயிலை தோட்டத்தினுடைய வரலாறை, தேயிலை தோட்டத்தினுடைய அனுபவத்தை பரவலா பேசியிருப்பாங்க. எல்லாருமே வேறு ஒரு இதுல பேசியிருப்பாங்க. ஆமா ஆமா. அதுல நான் எங்க தனித்து என்ன வித்தியாசப்பட நினைச்சேன்னா, அந்த 1349/2 நீங்க கூட அதை அடையாளப்படுத்தும் போது சொன்னீங்க, அந்த தொடருக்கான தலைப்பு இந்த 1349/2 அப்படின்னா என்னங்கிறதே ஒரு கேள்வி. என்னன்னா எதை உணர்த்துகிறது அது? அதாவது நிறைய பேர் வழக்கறிஞர்களால அது வழக்கு என்ன அப்படியெல்லாம் கூட சாதாரணமா கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்டேட்ல கூலிக்கு வேலைக்கு சேரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பதிவு எண் தருவாங்க. அது தற்காலிக தொழிலாளராக இருந்தாலும் சரி, நிரந்தர தொழிலாளராக இருந்தாலும் சரி, பதிவு எண் தருவாங்க. அப்படி பதிவு எண் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டது வேற யாருக்கும் தரமாட்டாங்க. 1 அப்படின்னு ஒரு பதிவு எண் இருக்குன்னா, அந்த 1ங்கிற பதிவு எண் அவர் அங்க வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றுட்டார், அல்லது இறந்து போயிட்டார், அல்லது ஊரை விட்டு வெளியே போயிட்டார், அல்லது ஊர்லயே வேலை வேணான்னு உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னா அந்த எண் 1ங்கிறது இன்னொருத்தருக்கு போகாது. அப்படி இப்ப நம்ம ஒரு செல்போன் நம்பர் வாங்கிக்கிறோம், நம்ம எல்லாத்துட்டையும் செல் இருக்கும். அந்த செல்லு 90 நாள் தொடர்ச்சியாக நம்ம புழக்கத்துல இல்ல, பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா 91வது நாள் அது வேற ஒருவருக்கு கொடுக்கப்படும். ஆமா. நம்மளே கூட நிறைய நேரம் நம்ம நண்பர்கள் உறவினர்கள்னு பேசும்போது அது வேற யாராவது எடுப்பாங்க. ஏன்னா அது வேற யாரும் சம்பந்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க. என்னன்னா வேற யாருக்காவது கொடுக்கறது. சோ ஒரு எண் தான் ஒருத்தருக்கு அடையாளமா அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாருக்கும் மாணவர்களா இருக்கும்போது எல்லாருக்கும் இந்த ரோல் நம்பர்னு ஒண்ணு தருவாங்க. அதே மாதிரி இப்ப வழக்கறிஞரா நான் இருக்கோம், எங்களுக்கு என்ன இருக்குன்னா, வழக்கறிஞர் குழுமத்துல தமிழ்நாடு பார் கவுன்சில போய் நாங்க போய் பதிவு செய்யும் போது எங்களுக்கு பதிவு எண் ஒண்ணு தருவாங்க, என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு எண் பாத்தீங்கன்னா எங்களுடைய வழக்கு கட்டுல மட்டும் இருக்கும். என் பேரை போட்டு ராபர்ட் சந்திரகுமார் அப்படின்னு வழக்கு எண், அந்த பதிவு எண் மட்டும் இருக்கும். அது என் அடையாளம் அல்ல. ஆனா தேயிலை தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த எண் தான் தொழிலாளிக்கான அடையாளம்.
அப்படின்னு நான் பாக்குறேன். என்னன்னா இப்ப 1349 அப்படிங்கிறது எனக்கு எங்க அம்மாவுடைய நம்பர் எஸ்டேட்ல. 1566 அப்படிங்கிறது எங்க அப்பாவோட நம்பர். ஓகே. பதிவு எண். இப்போ எங்க அம்மா வந்து 2010லயும் எங்க அப்பா 2008லயும் அந்த தேயிலை தோட்டத்துல வந்து ஓய்வு பெற்று, விருப்ப ஓய்வு பெற்று 5 ஆண்டு அவங்களுக்கு இருக்கும் போதே, வேலை இருக்கும் போதே, வயது இருக்கும் போதே வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த 1349 அல்லது 1566 எங்க அம்மா அப்பா ஊரை விட்டு வெளியே வந்த உடனே வேற யாருக்காவது கொடுக்கப்படுமா அப்படின்னா கொடுக்கப்படாது. ஓகே. நிறுவனத்துல 1349னா அது இருதய மேரி, 1566னா இம்மானுவேல் அப்படின்னு எங்க அம்மா அப்பா பேர் தான். புரியுது. அதுல என்ன ரெண்டாவது எனும் நான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அங்க என்னன்னா இப்போ எங்க அம்மா அப்பா, இப்ப நான் வந்து எஸ்டேட்ல ஒரு மருத்துவமனை இருக்கு. நீங்க தேயிலை தோட்டத்துக்கு நேரா போயிட்டு வரும்போது அந்த டிஸ்பென்சரியும் பார்த்திருப்பீங்க. அங்க தேயிலை தோட்டத்துல மருத்துவமனை இருக்குது. நான் அந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறணும். நான் ஊர்ல இருக்கேன். ஊர்ல இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சுகவீனம் இருக்கு. நான் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போகும்போது ராபர்ட் சந்திரகுமார்னு சொன்னா அங்க சீட்டு இருக்காது. அங்க சீட்டு 1349/2 இருக்கும். ஏன் அந்த 2ன்னா 1 எங்க அக்கா, 2 நானு, 3 என் தம்பி, 4 என் தங்கை. சோ என்னுடைய பிள்ளைகளுடைய வரிசை எண்ணிக்கையில அந்த 1 2 3 4ன்னு பிரியும். ஓகே. சோ இப்போ ஒரு சட்ட புத்தகம் இருக்கு, பின்னாடி போயினா ஒரு சட்டம் வச்சு நம்ம எடுக்கிறோம். சட்டத்துக்கும் எண் இருக்கு. எல்லா சட்டத்துக்கும் எண் இருக்கு. எல்லா சட்டத்துக்கும் இப்ப ஆக்ட் 14 அப்படின்னு ஒரு சட்டம் பேர் சொன்னோம்னா வக்கீல்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக்ட் 14 அப்படின்னு சொன்னா அது வந்து குண்டர் தடுப்பு சட்டத்திற்கான சட்டம். அதுதான் ஆக்ட் 14. இப்படி எல்லா சட்டத்துக்கும் எண் இருக்கும். ஆனா அந்த எண்ணை சொல்லி பொதுவில் அந்த சட்டத்தை பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். குண்டாஸ் ஆக்ட் அப்படிதான் சொல்லுவோம். வன்கொடுமை தடுப்பு சட்டம், வன உரிமை சட்டம், பழங்குடியினர் நல சட்டம், இப்படிதான் சொல்லுவோம் ஒரு சட்டத்தை சொல்லும் போது கூட. ஆனா அந்த சட்டத்துக்குள்ள என்ன நாங்க எங்க சொல்லுவோம்னா தேவையின் பொருட்டு வழக்கு தயாரிக்கும் போது மறுபடி ஒரு சட்டத்தின் பெயரை சொல்வதற்காக அந்த பதிவு என்ன சொல்லுவோம். ஆனா தேயிலை தோட்டத்துல அப்படி இல்ல. நான் சிகிச்சை எடுக்க செல்லும் போது 1349/2 இப்படிதான் சொல்லணும். இது ஒண்ணு. எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ அத எஸ்டேட்ல கம்பெனி கிட்ட அரிசி கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்கிடலாம். அத பின்னாடி சம்பளத்துல பிடிச்சுப்பாங்க. அப்ப அந்த அரிசி வாங்க செல்லும் போது அம்மா அப்பாவோ வர முடியாத போது நான் போய் வாங்குறேன்னா என் பெயரை கையெழுத்து போட்டு வாங்க முடியாது. 1349/2ன்னு தான் நான் எழுதிட்டு வரணும். புரியுது. அப்போ அத மாதிரி இப்ப செலவு காசுன்னு சொல்லுவாங்க. எஸ்டேட்ல செலவு காசு 20ஆம் தேதி தோறும் எல்லா தொழிலாளிக்கும் செலவு காசு கொடுப்பாங்க. ஒரு 200 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 200 ரூபாய் பின்னாடி சம்பளத்துல பிடிக்கப்படும். சோ 1349/2 இப்படிதான். அதே மாதிரி தொழிலாளி போய் வேலைக்கு இன்னைக்கு வந்துட்டோங்க போது அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த எண் தான் சொல்லுவாங்க. 1349 அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ இது எங்க நான் ஒப்பிடுறேன், இது என்னவா இருக்கு, என்னவா இருந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன்னா சிறை தண்டனை இருக்கக்கூடிய சிறையில, அதாவது சிறையில எல்லாருக்கும் தெரியும் தண்டனை கைதி இருப்பாங்க. அதாவது குற்றம்னு அறிவிக்கப்பட்ட குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள் இருப்பாங்க. அல்லாம வழக்கு விசாரணைக்காக இருக்கக்கூடிய விசாரணை கைதி. விசாரணை கைதிக்கு எண் இருக்காது. அவங்க பிணையில வந்துருவாங்க, இல்ல முன்பிணை எடுத்துட்டா கைதுக்கு ஆக மாட்டாங்க. பிணையில வருவாங்க, சிறையில இருப்பாங்க, பிணையில வெளி வருவாங்க. ஆனா தண்டனை பெற்ற பிறகு, அவருக்கு தண்டனை கைதியான பிறகு அவருக்கு எண் தான் முக்கியம். அவருக்கு எண் தான் அடையாளம். இப்ப பாத்தீங்கன்னா பழைய படம் ஒரு 30-40 ஆண்டுக்கு முன்னாடி தீன்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்துல ரஜினிகாந்துக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும், ஒரு பட்டயம், செப்பு பட்டம் போட்டுப்பாரு. அவருக்கு அந்த எண்ணுல ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டுதான் அவர் தப்பிப்பாரு. இது என்ன அப்படின்னு சொன்னா சிறை கைதிகளுக்கு, அது தண்டனை பெற்ற கைதிகளுக்கு இங்க எண் தான் அடையாளம். அத மாதிரி தேயிலை தோட்ட தொழிலாளிகளை எண்ணாகவே பார்த்திருக்காங்க, நம்பரா வச்சிருக்க அந்த கம்பெனி. என்னைய ஒரு மனுஷனா பார்க்கல, என்னை ஒரு மனிதனாக பார்த்து உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனிதன், அவனுக்கும் இருக்கும் ஒரு எல்லா இதுவும் இருக்கும், ஆசாபாசமும் இருக்கு. அப்படி பார்க்கல இந்த கம்பெனி. அப்படி பார்த்திருந்திருக்கணும். ஒருவேளை என்னால் நான் அடையாளப்படுத்தப்படல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த இவ்வளவு கொத்தடிமைத்தனமான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் எங்கள் மூதாதையர்களும் எங்கள் பெற்றோரும் எனக்கு அடுத்த தலைமுறை இப்ப உள்ள கூலி ஆட்களும் இவ்வளவு நெருக்கடிகளையும் இவ்வளவு கொத்தடிமைத்தனமான அடக்குமுறைகளையும் அத்துமீறலையும் நிர்வாகம் பார்த்திருக்காதோ பண்ணிருக்காதோ அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கு தெரிந்து எங்க அம்மா கூட வேலை பார்க்க நிறைய பேரு, இல்ல எங்க அப்பா கூட வேலை பார்க்க நிறைய ஊர்ல நிறைய பேர் இன்னும் செல்போன்ல இப்ப நம்ம வச்சிருப்போம். இப்ப நான் வழக்கறிஞர்னால அட்வொகேட் ADV அப்படின்னு போட்டுக்குவோம் சுருக்கமா. மருத்துவர்கள் டாக்டர் அப்படின்னு போட்டுக்குவாங்க, இன்ஜினியர் ERன்னு போட்டுக்குவாங்க. அவங்களுடைய பணி சார்ந்த இடத்தை வச்சு அடையாளம் வச்சுக்குவோம். இப்ப எனக்கான கிளைண்ட் இருக்காங்கன்னா பர்சனல் கிளைண்ட் PC அப்படின்னு வச்சுக்குவேன், பர்சனல் கிளைண்ட். போலீஸ் அத மாதிரி அவங்களுக்குள்ள வச்சுக்க மாதிரி எஸ்டேட்ல பெரும்பாலான தொழிலாளர்கள் அவர்கள் பெயருக்கு பதிலா அவங்களுடைய பதிவு எண்ணத்தான் இங்க பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய செல்போன் 1060 அப்படின்னா வேலு அப்படின்னு ஒரு அண்ணாச்சி இருந்தாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்குமான எண் சொல்லிதான் அங்க அடையாளமே இருக்கும். அது என்னை அறியாமலேயே நான்
அந்த எண்ணை ஏற்றுக்கொண்டு. அதே மாதிரி கல்யாண சடங்கெல்லாம் ஊர்ல நடக்கும்போது, எஸ்டேட்ல நடக்கும்போது பெயருக்கு மட்டும் இருக்காது, இவ்வண்ணமே விரும்பும் அப்படின்னு பெயர் மட்டும் இருக்காது, பெயருக்கு பின்னாடி அவங்களுடைய பதிவு எண் இருக்கும். நாங்க எழுதிக்குவோம், அப்படிதான் போடுவோம். பத்திரிகையில கூட வாங்க அப்படி பண்ணுவாங்க, நாங்க போட்டுக்குவோம். அது யாரும் கட்டாயம் கிடையாது. அந்த அளவுக்கு இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த அளவுக்கு அவங்க உணர்வோட சேர்ந்து ஒரு விஷயமா நினைக்கிறாங்களா, நினைச்சாங்களா? நினைச்சோம். ஒண்ணும் இல்லைங்க. எந்த அளவுக்கு போச்சுன்னா, நான் அங்க ஒரு நாளோ ஒரு பொழுதோ கூட வேலை பார்த்தது இல்ல. எஸ்டேட்ல வேலை பார்த்தது இல்ல. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட, அதாவது எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவியாக சில வேலைக்கு போயிருக்கேன். பட் ரெக்கார்ட் படி, பதிவு படி நான் ஒரு நாளும் அங்க வேலை பார்த்தேன். நானோ என் தம்பியோ தங்கையோ எங்க அக்காவோ ரெக்கார்டா ஒரு நாளும் இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்கு உதவிக்கு போயிருக்கோம். நான் ஊரை விட்டு வந்துட்டேன். நான் இருசக்கர வாகனத்துக்கு நம்பர் தேடும் போது நான் போய் கேட்டது 1349 அல்லது 1566 கிடைக்குமா, அந்த 4 எண் கிடைக்குமான்னு தான் நான் முயற்சி பண்ணேன். என் இருசக்கர வாகனத்துக்கு போகும்போது ஒரு பெரும் தொகை அதுக்காக அந்த இதுல கேட்டாங்க. அதாவது நாம் விரும்பிய எண்ணை நம்ம வாகனத்துக்கு வாங்கிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதற்கு ஒரு தொகை கட்டணும். இப்ப சில பேர் 80-55 வாங்குவாங்க, பாஸ் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு எழுதுற மாதிரி 80-55 வாங்குவாங்க. இஸ்லாமிய மக்கள் நிறைய 786 முடிகிற எண் வாங்குவாங்க. நிறைய பேர் 9 அப்படின்னு முடிகிற எண் வாங்குவாங்க. இப்படி அவங்களுடைய விருப்பம் 1 அப்படின்னு விருப்பத்துக்கு வாங்குற மாதிரி அப்படி வாங்கிக்கிடலாம். அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர்ட்ட நம்ம அனுமதி வாங்கிக்கலாம். அதுக்கான கட்டணம் இருக்கு. அந்த கட்டணம் வண்டிக்கான தொகையை வச்சு முடிவெடுப்பாங்க, அல்லது நம்ம கேட்கக்கூடிய எண் ஃபேன்சி நம்பர் எந்த அளவுக்கோ அதை வைத்து முடிவெடுப்பாங்க. அப்படி என் இருசக்கர வாகனத்துக்கு நான் தேடி போன எண் 1349 1566. என் இருசக்கர வாகனத்துக்கும் என்னால அப்ப இருந்த தொகையை கட்டி அவங்க சொன்ன தொகைக்கு வாங்க முடியல. என் காருக்கும் என் 4 சக்கர வாகனத்துக்கும் வாங்க முடியல. நிறைய நேரம் என்னுடைய ஏடிஎம்முக்கும், நிறைய நேரம் என்னுடைய வங்கி கணக்குல எங்கெல்லாம் 4 இதெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் என்னை அறியாமலேயே அது 1349 1566 தான். நான் ஒரு நாளும் தேயிலை தோட்டத்துல கூலியா இல்ல. நான் உள்வாங்கியிருக்கேன், நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் அதை என்னன்னு தெரியாமலே அதை விரும்பி ஏற்றிருக்கேன். அப்போ இப்போ ஒருவேளை இப்போ நீங்க வேலை பார்க்கிற ஒரு கூலி தொழிலாளிட்ட போய் இப்ப போய் கேட்டீங்கன்னா அந்த எண் அரசியல் அவங்களுக்கு தெரியல. இப்ப எங்க அம்மாவுக்கு போய் ஏமா அது என்ன நீங்க பார்க்கப்பட்டிருக்கீங்க, எப்ப நீங்க நம்பரா பார்க்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லும் போது அதுல என்னடே இருக்கு? எஸ்டேட்ல நம்பர் அடையாளத்துக்கு தானே, பதிவு தானே, பதிவுக்கு எண் அல்ல. இங்க எண் வேற எங்கேயுமே இல்ல, இவங்களுக்கு மட்டும் எண் இருக்கு. அப்படி அல்ல, நிறைய இடங்கள்ல எண் இருக்கு. வழக்கறிஞரான எனக்குமே இருக்கு, வழக்கு கட்டுக்கும் எண் இருக்கு. ஆனா எண்ணாக என் கிளைண்ட நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். என் கிளைண்ட் அடையாளம் எண் அல்ல, பெயர் தான், மனிதர் தான், உணர்வு தான். அது அப்படி நிறுவனம் என்னை அப்படி பார்த்திருந்தா, எங்கள் மூதாதையில பார்த்திருந்தா அவ்வளவு இருந்திருக்காதோ. அப்படின்னா இந்த எண் மாற மாட்டேங்க. இப்ப ஆண்டுக்கு மாறுது. இப்ப வழக்கு நாங்க கட்டுறோம். இப்போ 1000 ஒரு வழக்கு எண் வருதுன்னா 23ல 1000 இருந்துச்சு, 24லயும் 1000 இருந்துச்சு. எஸ்டேட்ல நீங்க பதிவு எண் கேட்டா அந்த பதிவு எண் வேற யாருக்குமே இருந்திருக்காது, ஒருத்தருக்குன்னா ஒருத்தருக்கு தான். இதை வச்சுதான் நான் யோசிக்கிறேன். ஏன் அப்போ நிர்வாகம், அந்த கம்பெனி, அந்த முதலாளி, அந்த அவங்க அப்படிதான் பார்த்திருக்காங்களோ, எனக்கான அடையாளம். எஸ்டேட்டை விட்டு நான் ஓய்வு பெற்று போன பிறகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருங்கால வைப்பு நிதி திட்டம், இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், எல்லா பெரும்பாலான தொழிலாளிகளுக்கு இருக்கும். 20 பேருக்கு மேற்பட்ட எந்த நிறுவனமாக இருந்தாலும், அது தேநீர் கடையாக இருந்தாலும் சரி, விதிவிலக்கா திரையரங்கு தான். திரையரங்குல மட்டும்தான் 20 பேருக்கு குறைவா இருந்தாலும் வருமா அது வரும். இது வருங்கால வைப்பு நிதி திட்டம். மீது எல்லாமே அது தேநீர் கடையாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையா இருந்தாலும் சரி, 20 பேரோ அதற்கு கூடுதலாக எண்ணிக்கையில் வேலை பார்த்தா அவங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி திட்டம் உண்டு. அந்த திட்டத்துக்குள்ள வந்துருவாங்க. இங்க அப்படி நகர பகுதியிலையும் வருங்கால வைப்பு நிதி திட்டம் இருக்காங்க. ஆனா அவர்கள் என்னால் அடையாளப்படுத்தல. எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு TN 666க்கு அப்புறம் 1566 இம்மானுவேல் அப்படிதான் இருக்கும். மீதி எங்கேயுமே இந்த எண் அல்ல. அந்த வருங்கால வைப்பு நிதி திட்டத்துல கூட அந்த எண் அல்ல, அவங்க பேர் தான் இருக்கும். அந்த நிறுவனத்தினுடைய பேர்ல, அந்த தொழிலாளி பேர்ல இருக்கும். விதிவிலக்கு தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் எண் தான் அங்கேயும் வருது. சோ என்னைய நானே அதை என் மேல கொடுத்து நானே அதை விரும்பி ஏத்துக்கிற மாதிரி வந்துட்டேன். இப்ப என் பெற்றோருக்கோ அல்லது எங்க உறவினர்களுக்கோ, எங்க அத்தை மாமான்னு கூப்பிடுறவங்களுக்கோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அதுல என்ன இருக்கு? நம்பர் தானே எனக்கு அடையாளம். இதுல நான் முரண்படுறேன், என் பெற்றோர்கிட்ட இருந்து முரண்படுறேன், இப்ப இருக்கிற தொழிலாளிகிட்ட இருந்து முரண்படுறேன். அல்ல, என் அரசியல் என்னாக நான் பார்க்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் இவ்வளவும் இல்லைன்னா ஒப்பீட்டளவுல இவ்வளவு சிக்கலுக்குள்ள, இவ்வளவு நெருக்கடிக்குள்ள, இவ்வளவு அத்துமீறலுக்குள்ள, இவ்வளவு சட்ட மீறலுக்குள்ள நாங்க உள்ளாக்கப்பட்டிருக்க மாட்டோமோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட இதெல்லாம் இது நான் வைக்கிற வாதங்கள். இதனால நான் அந்த முடிவுக்கு வந்தனால 1349/2ன்னா அந்த 2வதுங்கிறது நான், எனும் நான் அப்படின்னு சொல்லிருக்கு. எனும் நான் தான் அது. எனும் நான், என் பார்வையில் நான் பிறந்த ஊர், என் பார்வையில்
நான் வளர்ந்த ஊர் என் பார்வையில் என் ஆயுசையும் நான் கொண்டாடி தீர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அனுபவங்களையும் எனக்கு கொண்டாட்டங்களையும் என்னைய ஒரு 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 எனக்கு ஒரு ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லி எப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். சிலருக்கு தேநீர் அப்படிம்பாங்க, சிலருக்கு இந்த காஃபிம்பாங்க, சிலருக்கு இதை சொல்லிட்டா அவன் எந்திரிச்சிருவான், அவனுக்கு ஒரு கட்டுரை ஒரு என்ன. நேத்து கூட யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்தோம், தண்ணிக்குள்ள போய் முங்கி போயிருவாரு, என்ன சொன்னாலும் எந்திக்க மாட்டாரு, 2 கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கட்டோடனே முங்கினவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 நினப்பு இருக்கும். காதலியோ காதலனோ அல்லது பிடித்த நடிகரோ அல்லது மதம் சார்ந்தோ பிடித்த மொழி ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அத மாதிரி எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டா அங்க இருக்கக்கூடிய என்னவா இருக்கும். நான் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டேன், எனக்கு பெரிய அச்சம் இருக்கு. எனக்கு அந்த ஒரு 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 போபியா இருக்கு. என்னன்னா ஒரு நெருக்கமான இடத்துக்குள்ள இருந்தா எனக்கு மூச்சு முட்டிடுவேன். லிப்ட் மாதிரி இடங்கள், விமானத்துல இருந்தெல்லாம் குதிச்சு வரணும்னு நினைச்சிருக்கேன். அப்போ ஏன்னா எனக்கு மூச்சு முட்டிடும், ஐயோ போச்சு இனிமே அவ்வளவுதான் நம்ம இல்ல, காருக்குள்ள இருந்து ஒரு காரை உடைச்சுக்கலாம் வெளியே வந்து இதெல்லாம் எனக்கான அனுபவங்கள். அப்போ அதுக்காக அதுல என்னதான் இருக்கு, மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறக்கா மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டாங்க. மருத்துவமனையில பெரிய ஒரு ஸ்கேனுக்குள்ள என்னை உள்ள விட்டாங்க. நான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது நான் நினைச்சது எஸ்டேட்ல கிளம்புறேன். இங்க மணிமுத்தாறுல இருந்து பேருந்துல ஏறுறோம், வண்டி கிளம்புது, வண்டி போகுது, எஸ்டேட்ல இங்க போய்கிட்டு இருக்கோம். என்னை அப்படித்தான் என்னை அந்த நேரத்துக்கு நான் தக்காத்திக்கிட்டேன். நான் தான் சொல்லல, நீங்க தேயிலை தோட்டத்துல நீங்க நிறைய பேர் போய் பார்த்திருப்பீங்க தொழிலாளிய. எல்லா தொழிலாளியும் இதை தான் பேசுவாங்க, இப்படிதான் இருக்கும். அது ஊரை கொண்டாடக்கூடியவர்கள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. சென்னை தான், நாங்க சென்னை தான் 376 ஆண்டு ஆயிருச்சு, நாங்க மதுரைடா 3000 ஆண்டா இருக்கமுடா, திருநெல்வேலியே எங்க ஊர்ல இப்படி எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆனா நாங்க அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறோம், நாங்க கொஞ்சம் வேறுபடுறோம். நாங்களும் ஊரை கொண்டாடுறோம். பைக்ல மாஞ்சோலை ரைடர்ஸ் வச்சிருக்காங்க, மாஞ்சோலை ஊத்து ஜெட் ரைடர்ஸ் வச்சிருக்காங்க. என் சகோதரர் மாஞ்சோலை இல்லம்னு மதுரையில பேர் வச்சிருக்காரு, ஒரு வீட்டுக்கு பேர் வச்சிருக்காரு. சோ மாஞ்சோலை மைக்கேல்னு ஒருத்தர் திருநெல்வேலியில வச்சிருக்காரு. அடையாளம் இது ஊர் வாங்க மட்டும் இல்ல, நீங்க இயல்பா உங்க அனுபவத்துல பாத்திருப்பீங்க, கவனிச்சீங்களான்னு தெரியல. ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது நகரத்துக்குள்ள இருக்கிறத விட கூடுதலாக கிராமத்துல நம்மள அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் நம்மளை எதிர்கொள்ளும் போது ஒரு நெருக்கம் இருக்கும். அது கிராமத்தை விடவும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். மாஞ்சோலையில நீங்க சந்திச்ச 10 பேர்த்துல 6 பேர், சார் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, தம்பி யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போங்களேன், பஸ்ல வந்தீங்களா இல்ல கார்ல வந்தீங்களா, கார் ரிப்பேர் ஆயிட்டா நைட்டு வேணா எங்க வீட்டுல தங்கிட்டு போங்களேன், இப்படின்னு இருக்கும். அதுதான் தேயிலை தோட்ட வாழ்க்கை. நீங்க யார் என்னன்னு தெரிய வேண்டாம், நீங்க எதிர்காலத்துல எங்களுக்கு உதவுவீங்களா உதவ மாட்டீங்களான்னு எதிர்பார்ப்பு வைக்க மாட்டோம். நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டீங்க, நீங்க எங்க ஊர் ஆள் இல்லன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்னா நாங்க 4 தலைமுறையா 5 தலைமுறையா அந்த வனத்துக்குள்ளே இருக்கோம். நான் கருவுல உருவான மருத்துவர் உறுதி செய்வார், ராபர்ட் இம்மானுவேல் இருதயமேரிக்கு இதை மாதிரி இருதயமேரிக்கு ஆண் குழந்தை அப்படின்னு உறுதிப்படுத்தின உடனே எங்க அம்மா அந்த சிகிச்சை முடித்து எங்க அம்மாவும் அப்பாவும் வீடு சேர்வதற்கு முன்னாடி மொத்த எஸ்டேட்டுக்கும் தெரிஞ்சிடும் குழந்தை பிறக்க போகுது, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. ஏன்னா எங்களுக்கு பேசுபடு பொருள் வேற கிடையாது. அந்த காடை நாங்க நேசிக்கிறோம், அந்த காடு தான் எங்களுக்கு. நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 10 வயது வரைக்கும் நான் ஊரை விட்டு வெளியே வரல. 8 வயது வரைக்கும், சரி 8 வயது வரைக்கும் வெளியே, 8வது மட்டும் ஒரு 10 நாள் முதல் முறையா எங்க அப்பாவுடைய அம்மா ஆச்சி வீட்டுக்கு திருநெல்வேலி பக்கம் அந்த அம்பாசமுத்திரம் பக்கம் ஆலங்குளம்ங்கிற ஒரு பக்கம் ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு போனோம் 10 நாள் மட்டும். நான் வரும்போது பேருந்துல வர்றோம், மணிமுத்தாறு அணைக்கட்டை நீங்க கடந்து போயிருப்பீங்க, அதுக்கு பேர் அணைக்கட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் பேருந்துல வரும்போது எனக்கு அது பாரு கடல். அப்போ நான் இறை நம்பிக்கையாளர், இப்ப இல்ல, அப்ப இறை நம்பிக்கையாளர். ஏசப்பா கடலுக்குள்ள பஸ் முங்கிடக்கூடாது, ஏசப்பா காப்பாத்துங்க இப்படின்னு நான் வேண்டி இருக்கேன். அதற்கு பேர் அணைக்கட்டு, அது கடல் அல்ல அப்படின்னு எனக்கு 8 வயது வரைக்கும் தெரியும். அவ்வளவு நாளா எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பள்ளிக்கூடத்துல பாடம், விரைவாக சென்றால் முன்னாடி சென்றால் விரைவாக செல்லலாம், முன்னாடி போனா நீ ஆயத்தமா இருக்கணும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இப்படியே கோயில்லையும் சரி வீடுலையும் சரி பள்ளிக்கூடத்திலையும் கொடுக்கப்பட்டுச்சு. பேருந்துல போறேன், சைக்கிளை பேருந்து முந்தும் போது எனக்கு ஆச்சரியம், முன்னாடி போறவங்க தானே முன்னாடி போனோம், நம்ம தாமதமா வந்த நம்ம எப்படி சைக்கிளை முந்த முடியும், இந்த கேள்வி எனக்குள்ள வந்தது. ஏன்னா எஸ்டேட்ல நாங்கள் சைக்கிளை பார்த்தது, அது ஒரு இயக்கம், ஒரு மோட்டார் இருக்கும், அந்த மோட்டாருடைய பவர் ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஃபாஸ்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி இப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஊருக்குள்ள இருக்க வரைக்கும் காடு. அது மாதிரி அடுத்து 10 நாள் நான் தாங்கல, ஊருக்கு வந்துட்டேன். 10 நாள் தாங்கல, நானும் எங்க அக்காவங்களுக்கு திருப்பி ஊருக்கு ஓட்டோம், எங்க எஸ்டேட்டுக்கு ஓட்டோம். எனக்கு 10 நாள் இந்த நகர வாழ்க்கை தாங்கல. அது மாதிரி ஒரு 4 5 வண்ணங்கள் தான் எனக்கு தெரியும். எஸ்டேட் சுத்திலும் பச்சை, தேயிலை தோட்டமா இருக்கும், காடா இருக்கும், பச்சை. எப்பவுமே கும் இருட்டாயிரும், 6 மணிக்கெல்லாம் இருட்டிரும், கும் இருட்டு கடுமை, அதனால கருப்பு. கொஞ்சம் எட்டி 2 தடவை துள்ளி குதிச்சா
வானத்தை தொட்டலாங்கிற மாதிரி எப்பமாவது தெரிகிற நீல கலர் மஞ்சு மேகம். நாங்க பனியை வந்து மஞ்சு, மலையாளத்துல மஞ்சு, அந்த பனி வந்து அப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். இதை தாண்டி ஒன்னோ இரண்டோ ரத்தம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிகப்பு, அட்டை கடிச்சுல வரக்கூடிய ரத்த சிகப்பு, இப்படி விதிவிலக்காக 5-6 வண்ணங்களை தவிர எனக்கு என் 10 வயது வரைக்கும் வேற வண்ணம் தெரியாது. அதே மாதிரி போற இடத்துல நமக்கான அனுபவங்கள்ல நமக்கான நண்பர்கள் கிடைப்பாங்க. நமக்கு ஒரு எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு வரும். ஆணுனா பெண், பெண்ணுனா ஆண் அல்லது திருநங்கை, இப்படி போகும். அவங்களுடைய பாலினம் சார்ந்து எஸ்டேட்டுக்குள்ள நாங்கள் காதலித்தாலும் காதலிக்கப்பட்டாலும் எஸ்டேட்டுக்குள்ளதான் செஞ்சாகணும். என்னைய யாராவது காதலிச்சாலும் சரி, நான் எவரையாவது காதலித்தாலும் சரி, எங்களுக்கு அதுதான், அதுக்குள்ளதான் நிக்கணும். ஏன்னா வெளியிலிருந்து எங்களுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா சாலை மறியல் பண்ணலாம். இப்ப கூட சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர், சாலை மறியல் பண்ணி நீங்க பண்ணலாமே அப்படின்னு. நண்பர்கள் ஏதாவது நான் சொன்னேன், நாங்கள் சாலை மறியல் செய்யணும்னா 3 மணி நேரம் பேருந்தில் பயணம் செய்து அம்பாசமுத்திரத்துக்கு வந்துதான் பண்ணணும். எங்க ஊர் சாலையில நான் படுத்து உருண்டாலும் வண்டி வராது. அப்படி ஒரு ஊர்ல நடக்குங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்க சென்னையில இருக்கிறத வச்சு சொல்லல, நீங்க திருநெல்வேலியில இருந்தாலும் எஸ்டேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சியில இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அப்போ என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்ப தேயிலை தோட்டம் எங்களுக்கு வந்து அது வந்து வெறும் வேலைக்கு போன இடம் அப்படி அல்ல. எங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் மானூர் அப்படின்னு ஒரு ஊர், எங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் இளவலங்கால்னு ஒரு ஊர், மணியாச்சி பக்கம், வாஞ்சி மணியாச்சி பக்கம். என் அப்பா ஊருக்கு என் ஆயுசுல நான் போனதே இல்லைங்க. என் அம்மா ஊருக்கு நான் போயிருக்கேன், அந்த பக்கமா வண்டியில போயிருக்கேன். அந்த பக்கம் இறப்பு, கல்யாணம், இந்த மாதிரி போகும்போது போயிருக்கேன். எங்க அம்மா கூடைய மூதாதையர் இருந்த ஊர் அப்படின்னு போனது இல்லை. அங்க அந்த ஊர்ல எனக்கு ஒரு சொந்தமும் இன்னைக்கு தெரியாது. எங்க அப்பா ஊர்லயோ எங்க அம்மா ஊர்லயோ. நான் சொல்றது எஸ்டேட்டினுடைய பிரதிநிதியா சொல்றேன். எஸ்டேட்டில் பெரும்பாலானோருக்கு தங்கள் சொந்த ஊர் எதுன்னு தெரியும், அந்த ஊர்ல ஒரு உறவு இருக்காது. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, நீங்க ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ அல்லது வேறு ஒரு இதுக்கோ பண்டிகைக்கோ நீங்க உங்க சொந்த ஊருக்கு எல்லாரும் வந்துட்டு போவீங்க. ஆமா, எங்களுக்கு சொந்த ஊர் மாஞ்சோலை, எங்களுக்கு சொந்த ஊர் எஸ்டேட், எங்களுக்கு சொந்த ஊர் நாலுமக்கு, எங்களுக்கு சொந்த ஊர் குதிரைவெட்டி, ஊத்து, அதுதான் எங்களுக்கு சொந்த ஊர். எஸ்டேட்காரங்க நாங்க புழைக்க போன இடம் அது அல்ல. எங்க மூதாதையர் போயிட்டாங்க, 3 தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டாங்க, எங்க பூட்டன் போயிட்டாரு. ஆனா எங்களுக்கு வந்து சொந்த ஊர் அந்த தேயிலை தோட்டம், புழைக்க போன ஊர் தான் அது. ஆனா அது நாங்க அப்படி இல்ல. நான் இல்ல அந்த மொத்த எஸ்டேட். நீங்கள் இதையெல்லாம் நிச்சயமா உங்களுடைய பேட்டியின் போது அந்த மக்கள்கிட்ட வெளியில இருக்கிறவங்கள்ட்டயோ அல்லது எஸ்டேட்டுக்குள்ளேயோ நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் கவனிச்சிருந்திருப்பீங்க. உண்மைதான், எங்களுக்கு தெரியாது வேற. அது மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல அதே மாதிரி. அப்ப என்னதான் இது, நீங்க அங்க வேலை பாக்குறீங்க, அதுக்காக ஆயுசு முழுக்க உங்களுக்காக ஒருத்தர் வேலை கொடுத்துட்டே இருக்கணுமா? இது பொதுவுல கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அஸ்ஸாம்ல வந்து மூடலையா? இலங்கையில தேயிலை தோட்டம் மூடலையா? மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிலே மூடி இருக்காங்க. தேயிலை தோட்டம் ஒரு நிறுவனம் வரும், அந்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டு, எந்த நிறுவனமாக இருந்தாலும் லாபத்துலதான், நட்டத்துல எந்த தனியார் நிறுவனம், அரசே லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற போது, மக்கள் நல அரசே லாபம் தாங்கிற இடத்துக்கு வரும்போது தனியார் நிச்சயம், அது நானாக இருந்தாலும் அப்படித்தான். நான் இன்னைக்கு தொழிலாளிக்காக பேசுறேன், நான் முதலாளியான உடனே மாறணும், நானும் லாபம் தான். ஆனா மற்ற பகுதிகளில் தேயிலை தோட்டம் மூடப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவாறு காரணம் இருக்கட்டும், விலை சரிவு, லாபம் இல்ல, கூலிக்கு ஆள் கிடைக்கல, போதிய விளைச்சல் இல்ல, இப்படி எல்லாம் இருக்கு. அதுல 2 பார்வை எனக்கு இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நிலவியல் அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து தமிழ்நாட்டிலேயே வால்பாறை அல்லது நீலகிரி, பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மூணார், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சொந்த வீடு கட்டி பக்கத்துல ஒரு கிராமமோ அல்லது நகரத்திலே இருப்பாங்க. மூணாருக்குள்ள இருந்து தினம் தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டு வரவங்க நிறைய இருப்பாங்க. வால்பாறை ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு நகரம். அது அந்த நகரத்துக்குள்ள இருந்து தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய இருப்பாங்க. தேனியில இருந்தோ அல்லது சின்னமனூர்ல இருந்தோ தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டு வரவங்கள பார்க்க முடியும். மாஞ்சோலைக்கு அப்படி முடியாது. மாஞ்சோலைக்கு அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்துக்கு அங்க மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க கீழே இருந்து மேல மலைக்கு ஏறி தேயிலை தோட்டத்துக்கு தேயிலைக்கு போயிட்டு வர முடியாது. மேல இருந்து கீழே ஒரு தொழிலுக்கு அன்றாடம் போயிட்டு வர முடியாது. அதுதான் எங்க வாழ்வாதாரம், அதுதான் எங்க வாழ்க்கை. அந்த காடு தான் எங்களுக்கான எல்லாம். அதை தவிர்த்துட்டு எங்களை எடுக்க முடியாது. நான் என் 10 வயது வரைக்கும் முழுமையா எஸ்டேட்ல இருக்கேன். அதுல 10 நாள் தான் வெளியில வந்திருக்கேன். 12 நாள் 11 நாள். ஏன்னா 5ஆம் படிக்கும் போது எங்க டீச்சர் வந்து, பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து 5ஆம் படிக்கும்போது டூர் திருநெல்வேலி கூட்டு வந்தாங்க. 2 நாள். 3 படிக்கும் போது எங்க பெற்றோர் எங்க ஆட்சி வீட்டுக்கு அனுப்புனாங்க. 10 நாள் 12 நாள். என் 10 வயது வரைக்கும், 10வது வகுப்பு 10 வயசுல நான் முடிச்சுட்டு 5ஆவது முடிச்சு 6ஆவது என்னைய திருநெல்வேலியை கொண்டு வந்து பாளையங்கோட்டையில சேர்க்கிறாங்க எங்க பெற்றோர். எனக்கு இந்த ஊர் மிரட்டுதுங்க. இந்த ஊரு, இந்த கட்டடமும்
ஃபேனும் இந்த பெரிய பெரிய வேகமா போகக்கூடிய பேருந்துகளும் இந்த கட்டடங்களும் இங்க இருக்கக்கூடிய சூழலும் என்னை மிரட்டிருச்சு. என் நுழைவுத் தேர்வுல எங்க எஸ்டேட்ல வரைக்கும் நான் 1வது அல்லது 2வது மதிப்பெண் எடுத்தேன். நான் என் நுழைவுத் தேர்வுல நான் ஃபெயில். 6வதுல நான் நுழைவுத் தேர்வு எழுதும் போது நான் தேர்ச்சி பெறல. ஆனா எல்லா கேள்விக்கும் எனக்கு விட தெரிஞ்சிச்சு. எல்லா கேள்விக்கும் விட தெரிஞ்சிச்சு. நான் ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு கேள்வித்தாள், ஒரு பதில் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள நான் வளர்க்கப்படவில்லை. எனக்கு தெரியாது. பதில் தெரியுது, ஆனா எழுத தெரியல. ஏன்னா அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு எனக்கு தெரியல. ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு அது கிடைக்கல. அப்புறம் எங்க அம்மா அப்பா போய் அப்பா வரல. அம்மா வந்து எங்க கையில காலெல்லாம் விழுந்து அப்புறம் அதே பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்க. இது எங்க அப்படின்னு சொன்னா என்ன எனக்கு நீங்க நானும் ஒண்ணு அப்படி இல்ல, நீங்கள் நானும் ஒண்ணா அப்படி இல்ல. உங்களுக்கு இந்த நகரம் கொடுக்கிற, நீங்க இதிலே பிறந்து வர்றதுனால உங்களுக்கு இதனுடைய வேறுபாட்டை நீங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வளரும். இது இயல்பா இருக்கு உங்களுக்கு. எனக்கு நகரம் தான் வேறு ஒரு உலகம். இந்த நகரம் அப்படினால இந்த ஊர் என்னை மிரட்டுச்சு. இது என்னை மிரட்டுதுன்னு சொல்ல தெரியாத பசங்க 90 விழுக்காடு பேர் என்னோட படிச்சவங்க ஓடி போனாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்காம விடுதியில தங்காம ஓடி போயிட்டாங்க. நீங்க நகர பகுதியிலயோ கிராம பகுதியிலயோ பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி போனவங்க பையங்க 1-2 பேர் இருக்கும். எஸ்டேட் பையங்க 90 விழுக்காடு பேர் ஓடி போயிருவாங்க. வேற எங்கேயாவது பஸ் ஏறி போயிருவாங்க, வண்டி ஏறி போயிருவாங்க. எங்கேயாவது 2 தடவை ஸ்கூல்ல கூப்பிட்டு விடுவாங்க, 3வது தடவை சத்தம் போடுவாங்க. வேற வழி இல்ல. என்னைய மீண்டும் அம்மா அப்பா கொண்டு போய் தேயிலை தோட்டத்துல ஊர்ல வச்சுக்குவாங்க. பாப்போம். அப்ப கம்பெனி என்ன செய்யும், அரரேட்னு ஒரு வேலை கொடுத்துச்சு. அது என்ன அரரேட் அப்படின்னு சொன்னா, எங்களுக்குன்னு ஒரு தனி டெர்ம் இதே இருக்கும். வார்த்தை பிரயோகங்களே எங்களுக்காக தனியா இருக்கும். தேயிலை தோட்டத்துக்குள்ள சொல்றேன் அரரேட் அப்படி ஒரு பிரயோகமே இங்க இருக்கு. அது என்ன அரரேட்னா அரசம்பளம். அது என்ன அரசம்பளம்னா 18 வயது ஆனாதான் தேயிலை தோட்டத்துல வேலைக்கு எடுக்கணும். ஆனா 14 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் வேலைக்கு வச்சுக்கலாம். கடினமான வேலை இருக்கக்கூடாது. அப்படி நான் போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பெற்றோருக்கு கொடுக்கறதுல அரசம்பளம் தருவாங்க. அரை நாள் தான் வேலை. அதுக்காக பேர் அரரேட். 3 தடவை ஓடுவோம், 4வது தடவை ஓடுவோம். அம்மா அப்பா சும்மா தானே இருக்க, போ காட்டுக்கு போ, வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போவோம். என் கையில சம்பளம் வரும். நான் விடுமுறைக்கு போகும்போது என்னோடு படித்த என் நண்பன், என் கூட படித்த பையன் எனக்கு கடையில வாங்கி தருவான். பழம் வாங்கி சாப்பிடு, முறுக்கு சாப்பிடு அப்படின்னு. அவர் அப்படியே சாரத்தெல்லாம் சாரம் பண்ணாங்க, லுங்கி சாரம் எல்லாம் கட்டிட்டு அவர் அப்படியே ஸ்டைலா சொல்லுவார். நான் மிரண்டு போயிருக்கேன். என் கூட படிச்ச பையன்கிட்ட கையில காசு இருக்கு, முறுக்கு வாங்கி தரான், முட்டாய் வாங்கி தரான், பழம் வாங்கி தரான், கலர் வாங்கி தரான், என்கிட்ட காசு இல்லையே. இப்படி நினைத்து அந்த அரரேட்டு வேலைக்கு போன என் கூட படிச்ச பசங்க நிறைய இருக்காங்க. ஓடி போனது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்வாரு, என் கூட படிச்சவரு ரைட் 500 ரூபாய் மாசம் சம்பளம் வந்துருச்சா, வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுப்பாரு, இல்ல 300 ரூபாய் கொடுப்பாரு. மீதி என்ன செய்வார், அந்த குளிருக்கு சாராயம் தண்ணி அடிக்க ஆரம்பிப்பார், தம் அடிக்க ஆரம்பிப்பார். அப்புறம் அவரால் அங்கிருந்து மீளவே முடியாது. 18 வயது ஆயிரும், அப்படியே எஸ்டேட்ல வேலைக்கு செய்வார், அப்படியே கூலி ஆயிரும். அவ்வளவு இருந்துச்சு. இதுக்கு இல்லன்னா கம்பெனி எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும். எங்க அம்மா அப்பா கிட்ட வந்தாங்க, மூத்த எங்க அக்காவே என்னையும் வேலைக்கு அனுப்புங்க, எதுக்கு 4 பேர் இருக்கீங்க இல்லையா வீட்டுல பசங்க, 2 பேரை படிக்க வச்சுட்டு 2 பேரை வேலைக்கு விட்டா உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. இப்படி நிறைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. கம்பெனியும் வந்து பேசுவாங்க, நம்ம அப்ரோச் பண்ணுவாங்க. அதிகாரிகளை வச்சு நிறைய பேசியிருக்காங்க. எங்கள் வீட்டுல எங்க பெற்றோர்கிட்ட பேசியிருக்காங்க. அன்னைக்கு நிலைமைக்கு தேவை இருந்துச்சுன்னா பயங்கர தேவை இருந்துச்சு. 6 பேர் எங்க வீட்டுல, காசு வேணும். என்ன செய்யும், ஒண்ணும் இல்ல, கறி வாங்கணும்னா கூட ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கினா கூட 3 கிலோ வாங்கணும். பண்டை வாங்கினா கூட ஆளுக்கு சம்பளம் ஒரு மாசம் தோறும் 7ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளம் வாங்குற அன்னைக்கு ஏன்னா தினக்கூலி, ஆனா சம்பளம் மாசத்துக்கு ஒரு நாள் போடுவாங்க. மாத சம்பளக்காரன் கிடையாது எஸ்டேட்ல. புரியுது. தொழிலாளி எல்லாம் ஸ்டாஃப், அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்களே ஸ்டாஃப், அப்புறம் அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் மாத சம்பளக்காரர். தொழிலாளிகள் எல்லாமே தினக்கூலி, ஆனா சம்பளம் மாசத்துக்கு ஒரு நாள். அது 7ஆம் தேதி. அந்த 7ஆம் தேதியை நாங்கள் கொண்டாடுவோம். 7ஆம் தேதியை கொண்டாடுவோம். நான் இப்பவும் இந்த கடைசியா இந்த மே 7ஆம் தேதி எஸ்டேட்டுக்கு பேசினேன். இந்த மே 7ஆம் தேதி வடை வந்துருச்சா, நெய்யப்பம் வந்துருச்சா, மடக்கு வந்துருச்சா. எனக்கு இன்னைக்கு விரும்பினால் நான் நகரத்துக்குள்ள விரும்பிய பொருளை, விரும்பிய உணவை தினம் 3 வேளையும் எடுக்க முடியுது. ஆனால் அந்த மாதந்தோறும் 7ஆம் தேதி நான் எங்க கூப்பிடுறேன், எஸ்டேட்டை கூப்பிடுறேன். அங்க இருக்கிறவங்களை பாக்குறேன். சம்பளம் வந்துச்சா, இன்னைக்கு வாங்கியாச்சா, வடை வந்துருச்சா, நெய்யப்பம் வந்துச்சா, போண்டா வந்துச்சா, அப்படி இப்படி கேட்க. அந்த 7ஆம் தேதியை கொண்டாடுவோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு வேற மத்த நாள்லாம் உணவு கிடைக்காது, அந்த தின்பண்டம் கிடைக்காதுல்ல. 7ஆம் தேதி அப்படி வரும்போது எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட சம்பளம் வாங்கிட்டு நான் வரும்போது பெரும்பாலும் நான் போவேன். ஊர்ல இருந்தா 6 பேரு 6 பண்டம் வாங்கணும் ஒருத்தருக்கு. பருப்பு வடை, உளுந்த வடை, முறுக்கு, நெய்யப்பம், சுசியம், மடக்கு அப்படின்னு ஒரு 6 வாங்கணும்னா 6 பேர் இருக்கமா, 6 36 வாங்கணும். அப்ப பெரிய பேப்பர்ல அப்படி மடிச்சு இப்படி அப்படியே ஒரு பெரிய பெருமிதமா இருக்கும். பாருங்கடா எங்க வீட்டுல 6 பேருக்கு அப்படின்னு அப்படியே ஊர்ல அப்படியே கொண்டு வருவோம். அப்படி நான் கொண்டு வந்திருக்கேன். இது இருக்கு இல்லையா, இது அப்போ செலவு கூட வரும். அப்ப 4 பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, 2 பிள்ளைகளை படிக்க வச்சா என்ன அப்படின்னு கம்பெனி வந்து பேசியிருக்கு. ஆனா எங்க பெற்றோர் மறுத்துட்டாங்க. வேணாம், எங்களுக்கு எங்க தலைமுறையோட போகட்டும், எங்க பிள்ளைகளை படிச்சு வரட்டும் அப்படின்ட்டாங்க. பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சு அப்ப, ஒருவேளை அன்னைக்கு ஆசைப்பட்டு பிள்ளைகளை அனுப்பியிருந்தா இன்னைக்கு நாங்களும் அங்க கூலியா தான் இருந்திருப்போம். அதிகபட்சமா சூப்பர்வைசரா இருப்போம். இன்னைக்கு எங்க வயதுக்கு
ஒரு இல்ல அந்த சூப்பர்வைசர் நேரத்துல வேலைக்கு உங்க பெற்றோர் அந்த முடிவு எடுப்பதற்கான காரணம் என்னன்னு ராபர்ட் நினைக்கிறாரு? அவங்களுக்கு எப்படி அந்த உணர்வு தோணுச்சு? வேண்டாம் பிள்ளைங்க வேலை செய்யணும்னு ஏன் தோணுச்சு? அதாவது இப்பவும் எங்க அப்பாவுக்கு 71 வயது 69 வயது அம்மா இப்பவும் எஸ்டேட்டை கொண்டாடுறாங்களான்னா கொண்டாடுறாங்க. எஸ்டேட் வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லடா அப்படிங்கிறாங்க. ஆனா பூ மெத்தையில அவங்க நடந்தாங்களான்னா கிடையாது. அதாவது மே மாதம் கொடைக்கானல் வெயில் அடிக்குதுங்கிறாங்க, ஊட்டி வெயில் அடிக்கிறாங்க. நீங்க நேர்ல போயிருக்கீங்க, மே மாதம் 2 நாள் இருந்திருக்கீங்க. மழையும் பனியும் குளிரும் மே மாதத்தினுடைய நடுவுல இப்படி ஒரு ஊர் வேற எங்கேயாவது பாத்திருப்பீங்களான்னா இல்ல, நிச்சயமா முடியாது. பேப்பர்ல பாக்குறோம் அப்படி வெயில் அடிக்கிறேங்கிறாங்க இந்த ஊரெல்லாம். இல்ல உண்மையிலே இல்ல, ஆனா அந்த ஊரெல்லாம் இன்னைக்கு நீடிக்கலாங்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் மலையில இருந்து தேயிலை தோட்டம் நீடிக்கலாம், வால்பாறை மலையில் நீடிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? இப்படி சின்னமனூர் தமிழ்நாட்டுல தேயிலை தோட்டங்கள் இருக்கு. எங்கெல்லாம் தனியார் கைக்கு போய் தனியாருடைய கட்டடங்கள் சிறு முதலாளி பெருமுதலாளியினுடைய கைகள்ல நிறைய ஊர் இருக்கோ, மலைப்பகுதி இருக்கோ, உண்மையிலேயே வெயில் அடிக்குதோ வெக்க அடிக்குதோ அங்கெல்லாம் எஸ்டேட் நீடிக்கலாங்கிறாங்க. ஆனா மே மாசத்தினுடைய நடுவுல குளிர் இருக்கக்கூடிய, மழை இருக்கக்கூடிய, மஞ்சு இருக்கக்கூடிய, நடுங்கி இருப்பீங்க நீங்க. நான் சொல்றேன், நீங்க இப்படி ஒரு குளிர் இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க தரையில இருந்து போயிருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு எஸ்டேட்டும் அடுத்தடுத்து எடுத்து போகும்போது அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. சோ நமக்கு நகர வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யுற மாதிரி இருக்க, கொஞ்சம் குளிர்த, இன்னைக்கு அலுவலகத்துக்கு விடுமுறை கிடைச்சா நல்லா இருக்குமே, இது பெரும்பாலான ஒரு மனநிலை. பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டா நல்லா இருக்கும், இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு விட்டா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நினைப்போம். எஸ்டேட் மக்கள் அப்படி நினைத்தால் மாசத்துக்கு ஆண்டுக்கு 10 மாதம் வீட்டுல தான் இருக்கணும். மே மாசத்திலேயே அவ்வளவு குளிர் தான், மே மாசத்திலேயே அவ்வளவு மழையா, வேற எப்பதான் வெயில பாத்துருவோம். இப்படி வேலை பார்த்த என் பெற்றோர் மாதிரியான தொழிலாளிகள், நான் திருப்பி நான் பேசுறது மொத்த மக்களுடைய பிரதிநிதி தான். நான் அதே அனுபவம் தான். நான் வார்த்தையா என் பேரை மாத்திட்டு இன்னொருத்தர வச்சீங்கன்னா இதே தான் சொல்லுவார், வேற வடிவத்துல சொல்லுவாரே ஒழிய இதுதான் சொல்லுவார், இப்படிதான் சொல்லுவார். வழக்கறிஞருங்கிற கிடைச்ச அனுபவத்திலையும் அந்த இதை நான் கோர்த்துட்டு சொல்லிட்டேனே ஒழிய அந்த கோர்த்து சொல்லதுக்கு முடியுமா அப்படின்னு தெரியாது. பட் என்னை விட சிறப்பா சொல்றதுக்கும் கூட ஆள் இருப்பாங்க அந்த தொழிலாளி. புரிஞ்சுக்கிறேன். அப்படி சூழல்ல அந்த கேள்விக்கு முடிச்சிடுறேன். அந்த கேள்விக்கு வந்தேன், ஏன் வேணாங்கிறாங்க அந்த கேள்வி. அதுக்குதான் இதை இவ்வளவு சொன்னது, ஏன் வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எங்க பெற்றோர் வெளி உலகத்துக்கு வந்து போய் இருக்கக்கூடிய, எங்க அப்பா அவ்வளவு வந்து போயிடலாம், அம்மா வந்து போய் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில. ஆனா அப்பமும் வெளி உலகத்துல நடந்த கல்யாணம் சடங்குக்கோ இறப்புக்கோ என் பெற்றோர் கீழே இறங்கினதே இல்ல. மலையில ஏன் இறங்கல அப்படின்னு ஒரு கேள்வி. என்னம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் கல்யாணம் சடங்கு எல்லாம் போனது இல்லையா? இறப்பு நான் ஒரு நாள் தம்பி, ஒரு நாள் நாங்க கீழே இறங்கணும்னா இன்னைக்கு போய் அடுத்த நிமிஷம் வர முடியாது. போறதுக்கு ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள், அங்க ஒரு நாள், 3 நாள் கூலி எனக்கு போகும். 3 நாள் கூலி மட்டும் இல்ல, 3 நாள் செலவு வரும். அது அந்த மாசத்துல எங்களுக்கு சிக்கலாகும். எங்க அப்பாவுக்கு நிறைய மாசம் கம்பெனிக்கு கடன் கொடுக்கணும். அப்படிதான் இருக்கும் அவருடைய சம்பளம். ஏன்னா பிடித்தமெல்லாம் போக அரிசி வாங்கினாரு, செலவு காசு வாங்கினாங்க, மின்சாரத்துக்கு வாங்கினாங்க, மருத்துவமனைக்கு வாங்கினாங்க, இப்படி எல்லாம் எடுத்து போக எங்க அப்பா கம்பெனிக்கு கடன் கொடுக்கணும். இப்படிதான் இருக்கும். அப்போ எங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க, சரி வேண்டாம், இந்த சூழல் வேணாம், வெளியில எல்லாம் கீழே மேல வந்து போயிருக்கோம், கீழே போனா அப்படி இல்ல, பிள்ளைகள் நம்ம தான் கிடைக்கல. எங்க அம்மா ஓல்டு எஸ்எஸ்எல்சி படிக்கிறாங்க. அப்போ அந்த ஓல்டு எஸ்எஸ்எல்சி அந்த ஆண்டோட முடியுது. 2 ரூபாய் ஊதியத்துல தபால் நிலையத்துல எங்க ஊர்ல 4 முக்குல வேலை வருது. அப்பதான் தபால் நிலையம் வருது, 2 ரூபாய் வருது. அன்னைக்கு அங்க 2000 ரூபாய் கூலி, 2 ரூபாய் கூலி. என் பிள்ளை குறைச்ச கூலிக்கு போறதா அப்படின்னு எங்க தாத்தா நினைச்சுக்கிட்டு எங்க அம்மா வேலைக்கு போக விடல. எஸ்டேட்ல 2000 ரூபாய் கூலி, தபால் நிலையத்துல அன்னைக்கு 2 ரூபாய் கூலி. என் பிள்ளை குறைச்ச காசுக்கு 50 பைசா குறைச்ச காசுக்கு ஹெட்டனா குறைச்ச காசுக்கு வேலைக்கு போறதா அப்படின்னு எங்க தாத்தா விடல. அன்னையில இருந்து தொழிலாளியா மாறிட்டாங்க எங்க அம்மா. எங்க அப்பாவுக்கு அப்படியான சாத்தியம் இல்ல. 3 வரைக்கும் படிச்சாங்க பள்ளிக்கூடம், அம்மாவது 10 வரைக்கும். ஆனா கீழே மேல வந்து போகிற போது அதே மாதிரி ஊர்ல இருந்து அப்பப்போ வேற யாராவது ஊருக்காவது யாராவது வரும்போது கீழே என்னவா இருக்கு, கல்வி என்னவா சொல்லி கொடுக்குது, எங்க அம்மா கிடைச்ச 10வது படிப்பு இல்ல எங்க அப்பாவுக்கு கிடைத்த 3வது படிப்பு, அந்த உலக அனுபவமும் அவங்கள கொஞ்சம் பார்க்க வைக்கும். நமக்குள்ளது ஏன் நம்ம பிள்ளைகளாவது இந்த இதுல பட வேண்டாமே, இந்த கஷ்டப்பட வேண்டாமே, இந்த ரத்த, அதாவது அட்டைக்கடி உங்களுக்கு தெரியும், அட்டையை பார்த்திருப்பீங்க, அட்டையை கடிக்கவும் பார்த்திருப்பீங்க. பொதுவா சொல்லுவாங்க ரத்தம் சிந்தி வளர்த்தண்டா அப்படிம்பாங்க. பெரும்பாலும் சுமை தூக்கக்கூடிய, அதாவது உடல் உழைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் பேசக்கூடியதான் அது. ரத்தம் சிந்தி உழைச்சோம், ஏன்னா ரத்தத்தை சுண்டிதான் உழைச்சி வேலை பார்த்தவங்க. ஆனா அது அப்படியே வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்தோம்னா அது யாருக்கு பொருந்தும், அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொன்னா தேயிலை தொழிலாளிகளுக்கு, தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய எல்லா தொழிலாளிக்கும் பொருந்தும். ஏன்னா ரத்தம் பார்க்காம, ரத்தம் சிந்தாம நீங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள ஏற முடியாது. நீங்க விரவுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, ஆத்துக்கு போனாலும் சரி, துணி காய போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ரத்தம் பார்க்காம, ரத்தம் கொடுக்காம, அட்டை கொடுக்காம நீங்க வீட்டுக்கு வர முடியாது. ரத்தம் சிந்தாம, ரத்தம் சிந்தி வேலை பார்க்கறது நேரடியா அப்படியே அப்படின்னு சொன்னா தேயிலை தோட்ட தொழிலாளி தான். சோ இப்படி நம்ம பிள்ளைகள் வேணாம்,
அவங்களாவது படிச்சு வரட்டும். நம்மள அப்பா அம்மா படிக்க வைக்க நினைச்சாங்க. எங்க அம்மா வீட்டுல 9 பேர், எங்க அப்பா வீட்டுல 10 பேர். குடும்ப இது இப்படி எல்லாம் போயிருச்சு. நம்மளால படிக்க முடியல, விரும்பணும், நமக்கும் விருப்பம் இல்ல. ஒரு கட்டத்துல குடும்பம் இதெல்லாம் போச்சு. ஒரு கட்டத்துல குடும்பமும் ஒத்துழைக்கல, குடும்ப சூழலும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அடுத்து மேல படிக்க முடியல. நம்ம பிள்ளைகளாவது படிக்கட்டும். அப்ப வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஆட்களை எல்லாம் பாக்குறாங்க. டிரைவர் எப்படி இருக்காரு, நம்ம ஊர்ல இருந்து வர ஐயர்வாள், அந்த சர்ச்சுக்கு வர ஐயர்வாள் என்னவா இருக்காரு, சர்ச்சுக்கு இது வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய வரவங்க எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி ஊர்ல வந்து பால் பண்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் நாலுமுக்குல, விபி நடராஜன் பேரு, அவர் பெரியவர். அவர் வந்து பால் பண்ணை வைக்கிறதோட பத்திரிகை நடத்துவார். அவர் பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வாரமும் வியாழன்கிழமை நான் இருக்கும்போது பால் வாங்க போகும்போதெல்லாம் வாராந்திரி ராணி அந்த புத்தகத்தோட வருவேன். 2 வாங்குவோம், வாராந்திரி ராணியும் வாங்குவோம், ராணிமுத்து நாவலும் வாங்குவோம். சரி. எங்க வீட்டுல ஆக்சுவலா அது அப்படி வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பம். அதாவது செய்தித்தாள் வாங்குறவங்க ஒண்ணு அதிகாரிகளா இருப்பாங்க, அல்லது தேநீர் கடைகள், அந்த எஸ்டேட்ல கூடிய சிற்றுண்டி கடைகள் மட்டும்தான். ஒரு 10 கடை இருந்திருக்கும். இந்த 10 கடை அங்க படிக்க வரும்போது வாங்குறதுக்காக வாங்கி போடுறது. மற்றபடி வீடுகளுக்கு தனியா செய்தித்தாள் வாங்கணும்னா அரிதிலும் அரிது. எங்க வீட்டுல எல்லாம் வாங்கினதே செய்தித்தாள்லாம் நாங்க ஒரு நாளும் வாங்கினது. அதுக்கு 2 விஷயம். ஒண்ணு, வாங்கி உட்காந்து படிச்சு என்ன செய்ய போறோம், இல்ல படிக்கணுமாங்கிற கேள்வி. 2வது, அதற்கான மாத தொகை அவ்வளவு செலவுக்கு எங்க போறது, நம்மளே கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க வீட்டுல எனக்கு நினைவு தெரிந்த காலத்துல நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதுல இருந்தே வாராந்தரி ராணியும் அதுல இருக்கக்கூடிய வந்த தொடர்கள் எல்லாம் இன்னும் நினைவுல இருக்கு. அதுவும் ராணிமுத்து நாவலும் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த கடைகளுக்கு போய் இந்த பொறிகள்ல வாங்குறது, இந்த பேப்பர், இந்த எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் அந்த பேப்பரை எல்லாம் சத்தமா படிக்கிறது, இப்படி எல்லாம் படிக்க வச்சாங்க. அதே மாதிரி ஊர்ல அப்போ நாங்க இருக்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கம்பெனி வந்து அதிகாரிகளுக்காக ஒரு கிளப் உருவாக்குனாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக, தொழிலாளிகளுக்காக ஒரு கிளப் வந்துச்சு. ஆனா இப்ப அதிகாரிகளோட கிளப் அப்படியே நல்ல பராமரிப்புல இப்பவும் நல்ல விதமா இருக்கு. நாலுமுக்குல அப்படியே இருக்கு. இப்ப தொழிலாளிகளுக்கான கிளப் வந்து சின்னது, ஒப்பீட்டளவுல அதிகாரிகளை விட ரொம்ப சின்னது. ஆனா அது செதஞ்சு போய் கிடக்கு. அந்த புல் மைதானம் பக்கத்துல இருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வாசக சாலைன்னு உண்டு. அங்க போய் சிறுவர் மலர், வார மலர் இதெல்லாம் எடுத்துட்டு வருவோம். அப்ப குடும்ப மலர் எல்லாம் வரல, தினத்தந்தியினுடைய நாவல்லாம் அப்ப வரல. அதே மாதிரி வேற ஏதாவது புத்தகங்கள் கையெழுத்து போட்டு பெருமையா இருக்கும் அப்படியே வாங்கிட்டு வருது. இது இப்படி எல்லாம் பார்த்த பிறகு பெற்றோர் வந்து தீர்மானிக்கிறாங்க, வேண்டாம், நம்ம பிள்ளைகள் மட்டும் எந்த சூழலையும் படிக்க வைக்க வேண்டாம், வெளியில அனுப்பிடுவோம், பிள்ளைகளை போய் படிச்சு வரட்டும். கேள்வி வருது. இப்ப வந்து இவ்வளவு வலி தோய்ந்த, ரத்தம் தோய்ந்த வரலாறுகளை வந்து இந்த பகுதியில வசிக்கிற மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது பொது சமூகத்துக்கு உங்களை போன்ற நபர்கள் மூலமாகவும் வெளியில் தெரிகிறது. வரலாறும் அதுதான் நமக்கு எடுத்து காட்டுகிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன் இருக்கணும் எஸ்டேட் வேணுங்கிறீங்க? அப்ப வந்து இப்படியான இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு அப்ப இருக்கணும்? அப்ப நம்ம அரசு சொல்வது, நான் சொல்றேன், கேள்வி முடிச்சிடுறேன். அப்ப அரசு சொல்வதை போல இதை ஒரு காப்பு காடா மாத்திட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கோ பொருளாதார மேம்பாட்டிற்கோ வேறு வழிவகைகளை செய்யணும்னு சொல்வது சரியா, அல்லது அங்க மக்களே ஏற்றம் நடத்தட்டுங்க, அரசு கொடுக்கட்டுங்க அப்படின்னு சொல்வது சரியா? வழியை தொடர செய்வது சரியா, வழியை நீக்குவது சரியா? ஏதாவது இதனுடைய இறுதி கேள்வி, ஒரே கேள்வி. இதுல வந்து எனக்கு பெரிய குழப்பம் இருக்கு. இதுல நான் வந்து இப்போ ஊருக்கு மே மாசத்துல ஊருக்கு போயிட்டு வரும்போது மக்கள்லாம் அழுது வழி வழக்கமா கொண்டாடி அனுப்பின மக்கள் இனி பாப்போமா, இனி ஊருக்கு வருவோமா அப்படின்னு தெரியலையேன்னு அப்படிதான் அனுப்புனாங்க. நான் ஒரு தொழிலாளியாகவே இருந்தா நேரம் அழுது மட்டுமே நாற்றாமையை வெளிப்படுத்தி இருக்கலாம். அங்க இருந்து வெளியே வந்த பிறகு அழுதுட்டு மட்டும் இருக்க முடியல. நான் அழுதனுடைய பிரதிபலிப்பு ஒரு கட்டுரை தொடர், மாஞ்சோலை குறித்து ஒரு தொடர். வெறும் என் துணைவியார் கேட்டாங்க, அழுதுகிட்டு மட்டும் இருக்க போறியா, அழுகை எப்படி என்ன மாத்த போற, அப்ப எழுதி வச்சிருக்கல அதை பண்ணு, என் அழுகையே அப்படி அந்த வடிவத்தை மாத்துற. அதே மாதிரி இப்பவும் இருக்கக்கூடிய அழுதுகிட்டே நானும் இருக்க முடியுமான்னா வெளி உலகத்துக்கு பேசுறோம். இதே மாதிரி எங்க ஊருன்னு ஒண்ணு இருக்குடா, எங்க கண்ணு முன்னாடி அழிய போகுது, நிறைய இருக்கு, நீங்க பொது சமூகத்துல பாக்குறது அல்ல எங்க ஊரு, நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறீங்க. பாதுகாக்கிறது மாஞ்சோலை மக்கள்ங்கிறது வெளியேற்றுறதுல, அங்க வைக்கிறதுலதான் பாதுகாப்பு. ஒரு ஊரு 100 ஆண்டுகளாக உருவான பிறகும் இன்னும் அங்க மழை வருது, இன்னும் அங்க பனி இருக்கு, இன்னும் மணிமுத்தாறுல இப்ப குளிக்க தடை அப்படின்னா மேல ஒழுங்கா இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் மேட்டுப்பாளையமும் சென்னை கோயம்புத்தூரும் இன்னைக்கு வெக்கையா இருக்கு, மேல ஒழுங்கா இல்லைன்னு தானே அர்த்தம். மேல காடும் மலமும் மலையும் இருந்த போது இருந்த குளுகுளுப்பு கொடைக்கானலுக்கோ மன்னிக்கணும் கோயம்புத்தூருக்கோ மேட்டுப்பாளையத்துக்கோ இன்னைக்கு இல்லையே. சிறுமலையினுடைய அடிவாரமான திண்டுக்கல்ல அப்படி இல்லையே, வால்பாறையினுடைய அடிவாரமான அந்த பகுதிகளில் இல்லையே, மாஞ்சோலையில இருக்க இன்னைக்கு மழை இருக்கு. அப்போ காடை நாங்க பாதுகாக்கிறோங்க. 100 ஆண்டுகளாக சம்பளம் வாங்காம காடை பாதுகாத்துட்டு இருக்கோம் அங்க இருக்கிற தொழிலாளி. எங்களுக்கு தெரியாம ஒரு பிடி மண்ணு வெளியில போக முடியாது. ஒரு வண்டி வருது, நீங்க இன்னைக்கு ஊருக்கு வந்துட்டு போயிட்டீங்க இல்லையா,
நீங்க வரதுக்குள்ள யதார்த்தமா சொல்றேன், 10 பேர்ட்ட இருந்து போன் வருது. இன்னைக்கு நிலைமை இப்படி ஒருத்தர் வந்துட்டு போனாரு, அண்ணா இப்படி வந்துட்டு போனாரு, தம்பி இப்படி ஒருத்தர் வந்துட்டு போனாரு, மருமகனா இப்படி வந்துட்டு போனாரு. நீங்க எனக்கு தெரியாம எங்க ஊருக்குள்ள போயிட்டு வர முடியாது. உண்மைதான். நாங்க பாதுகாப்பு சம்பளம் வாங்காம வனத்துறை ஊழியர்கள் சம்பளம் வாங்கி அந்த இது பாக்குற மாதிரி நாங்கள் ஊதியம் அந்த தொழிலாளி எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளிகள் மீது மரத்தை கடத்தினாங்க, விலங்குகளை அடிச்சு கொன்னாங்க, காட்டுக்கு கெடுதி விளைவிச்சாங்கன்னு தொழிலாளிகள் மீது இந்த 100 ஆண்டுல எத்தனை வழக்குன்னு பாருங்க. இருக்காது. விதி விலக்கா எப்ப வந்துச்சுன்னா சில நேரத்துக்கு வனத்துறைக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வரும்போது இந்த சொல்லி பிறகு நான் வீடு அதிகபட்சம் எங்களுக்கு தீ எரிக்க முடியும். எங்களுக்கு வீடே 16க்கு இன்று 13 தாங்க. 16க்கு 13 இல்ல 16க்கு 15 அவ்வளவுதான் என் வீடு. நான் என்ன செஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ளதான் நான் கொண்டு வந்து வச்சாகணும். வைக்கிறதுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு. உங்களை தாண்டி வனத்துறையை தாண்டி வெளியில கொண்டு வர முடியாது. காடை பாதுகாக்கிற இடத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கோம். அங்க எனக்கு உங்க கேள்வி வருது, நீ மட்டும் படிச்சு வந்துட்ட, உன் ஊர் மக்கள் படிக்க வேணாமா? நீ மட்டும் இன்னைக்கு நல்லா ஆயிட்ட, உன் ஊர் மக்கள் நல்லா ஆக வேண்டாமா? நீ ஊரை நேசிக்கிற, நீ நேசிக்கிறன்னா வெளியில உட்கார்ந்துட்டு பண்ற, அங்க கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி எனக்கு அதனாலதான் குழப்பமான மனநிலை நானும் இருக்கேன்னு சொல்றேன். ஆனா நான் அதுக்கு என்ன சொல்றேன், என்ன நினைச்ச உடனே எல்லாரும் ஒரே நாள்ல மாறிட முடியாதுங்க. படிச்சு வந்துட்டான் துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு எடுத்துக்குவோம், ரொம்ப எளிதா சொல்லலாம். எதுக்கு அந்த வேலையிலே போறீங்க, வேற வேலைக்கு வாங்க, நகரத்துக்குள்ளதானே இருக்கிறீங்க, மொத்த சமூகமும் வேற வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல முடியும், ரொம்ப எளிதா வெளியில இருந்து சொல்லலாம். ஆனா ஒரு துப்புரவு தொழிலாளி விரும்பி அந்த தொழில இருக்காரா? கிடையாது. என்னைய மாதிரி 4வது 5வது தலைமுறை அங்கே இருக்கான். வேறு மாற்று வழி இல்ல. அங்க என்ன இருக்கு எங்களுக்கு? துப்புரவு தொழிலாளிக்கு கொடுக்க முடியாத தேயிலை தோட்ட தொழிலாளி ஒப்பிடவே முடியாது. துப்புரவு தொழிலாளி தேயிலை தோட்ட தொழிலாளி ஒரு ஏதோ ஒரு வகையில சமூகத்துல அங்கீகாரம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில ஒப்பீட்டளவுல. துப்புரவு பணியாளர் கையால் மலமல்லக்கூடிய ஒரு பணியாளர்களுக்கு நம்ம நகரத்துல கிராமத்துல என்ன மாற்று கொடுத்துட்டோம்? இங்க என்னவா கொடுத்து வச்சிருக்கோம்? இன்னும் ஏன் அந்த சமூகத்துல என்னை விட இளைய பசங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும் விரும்பியா இருக்காங்க? என்ன மாற்று கொடுத்திருக்கோம்? கேள்வி மட்டும் கேட்டுட்டு போயிடுறோம். அதே சூழல் தான் நானும் சொல்றேன். நாங்க எங்க தேயிலை தோட்டத்துல இது வரைக்கும் இருந்ததுல ஒரு 40 விழுக்காடு பேர் படிச்சு வெளியே வந்துட்டோம். 40 விழுக்காடு பேர், 1-2 எல்லாம் கிடையாது. நான் மட்டும்தான் படிச்சேன் அப்படிலாம் இல்ல, எங்க குடும்பம் படிச்சது அப்படிலாம் இல்ல, நாங்களும் படித்தோம், நாங்களும் வெளியே வந்துட்டோம். எங்களை மாதிரி 40 விழுக்காடு பேர் வந்துட்டோம். இன்னும் 60 விழுக்காடு பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன ஆவாங்கிறது இருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தாங்க படிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமா வளர முடியும். ஒரு வீட்டுல 9 பேர் எங்க அம்மா கூட பிறந்தவங்கல்ல எங்க அம்மா மட்டும் SSLC படிச்சாங்க. எங்க அம்மாவுக்கு தம்பி ஒருவர் வழக்கறிஞர் ஆனார். அதுக்கு மீதி உள்ளது 7 பேருக்கு படிச்சாங்க. அதுக்கு மேல படிக்க முடியல அவங்களால. எங்க அப்பா வீட்டுல அதுவும் கிடையாது. அப்போ படிச்சு வெளிவருவதற்கு வரைக்கும் எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு வாழ்வாதாரத்துக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது எனக்கு தெரிந்த வேலையா இருக்கிற பட்சத்துல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் வேற வழி இல்லை, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் வேற வழி இல்லை. வேற மாற்றுங்கிறது இதுல பிடிச்சு நிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தண்ணி இழுத்துட்டு போகுது என்னைய, நான் பிடிச்சு நிக்கிறதுக்கு ஒரு கொப்பாது வேணுமே. நீங்க என்ன கேக்குறீங்க, விட்டுட்டு வா, தண்ணி உன்னைய கொண்டு வந்து சேர்த்துரும், நீ அதுக்கப்புறம் எப்படியும் தர ஒதுங்கிடுவல்ல அப்படிங்கிறீங்க. நான் பிடிச்சு நிக்கணும் அப்படிங்கிறேன். எங்க வாழ்க்கைங்கிறது பிடிச்சு நிக்கணும். நான் 6ஆவதுல இருந்து நிறைய பசங்க ஓடி போனது மாதிரி படிக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல, ஊரு மிரட்டுச்சு அதனால படிக்காத மட்டும் இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விடுதி எங்களுக்கு அரசு விடுதியில் தான் படிச்சு வளர்ந்தோம். அரசு பள்ளிக்கூடம், அரசு விடுதி. இந்த அரசு விடுதி அப்போ 10 நாள் கழிச்சு தான் திறக்கும். பள்ளிக்கூடம் திறந்துரும், ஜூன் 1ஆம் தேதி திறக்கிறாங்கன்னா விடுதி 10ஆம் தேதி தான் திறக்கும். இந்த 10 நாளும் தங்குவதற்கு எனக்கு இடம் இருக்காது நகரத்துல. இந்த 10 நாள்ல எங்க தங்குவேன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்படி தங்க முடியாம நிறைய படிக்க போனவங்க இருக்காங்க. ஏதாவது அந்த 10 நாள் நான் ஒரு வீட்டுல தங்கிட்டு இருந்தா தானே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். 10 நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நிறைய நேரம் விடுதியில பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மாதிரி 3 நாள் 2 நாள் விடுமுறை, பொங்கல் மாதிரி விடுமுறைக்கு என்னால் நானு மட்டும் விடுதியில 300 பேர் மாணவர்கள் இருந்த விடுதியில நான் மட்டும் இருந்த நேரமெல்லாம் இருந்திருக்கு. நான் என் தம்பி மட்டும் இருந்திருக்கோம். இல்லைன்னா தேயிலை தோட்டத்துல இருந்து வேலை பார்த்தேன், மூணாறுல இருந்து இருந்த பசங்க ஒரு 10 பேர் 5 பேர் 300 பேர் இருந்த இடத்துல, மீதி எல்லாம் பொங்கல் ஆயுத பூஜைக்கு போயிருவாங்க. எங்களால் ஒரு நாள் ஆகும் ஊருக்கு போறதுக்கு, திரும்பி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். 3ஆவது நாள் அவ்வளவு கட்டணமும் இருக்காது, போயிட்டு வர்றதுக்கான பயணத்திலே போயிரும். இப்போ என்னைய மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு, எங்க பெற்றோரை மாதிரி படிக்க வைப்பதற்கு ஒரு தொழிலாளிக்கு ஒரு வேலை வேணும். அந்த வேலை தெரிந்த வேலையா இருக்கணும். ஏதோ ஒரு வகையில தெரியாமல நான் பிறந்ததுல இருந்தே அந்த இதுக்குள்ள வளர்ந்துக்கிட்டேன், அந்த இதுல படிச்சுட்டேன். இப்ப என் பையன் இருக்காரு, அவருக்கு 7.5 வயது. என் பையனுக்கு குறைந்தது ஒரு 100 வார்த்தைகள் தெரியும் சட்டம் சார்ந்து. வக்காலத், போலீஸ், ஜிபி, கோர்ட், ஹைகோர்ட், ஜட்ஜு, கிளைண்ட்ஸ், டாக்கெட், இப்படி சொல்றேன். இதுவெல்லாம் சாதாரணமா என் பையனுக்கு புழக்கத்துல இருக்கு. என்ன, அப்பப்போ போன்ல பேசுறத கேட்கிறார், வேற எதுவுமே இல்ல. ஒரு 100 வார்த்தைகள் சட்டம் சார்ந்து இருக்கு. ஏன்னா நான் பார்க்கிறது, என் துணைவியார் மொழிபெயர்ப்பாளர், அந்த துறை சார்ந்து அவங்க பேசுறதுல இருந்து என் பையன் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கக்கூடியது. இதை உடைச்சு வெளியே வர்றது ரொம்ப விதிவிலக்கு நிறைய இருக்காங்க இன்னைக்கு.
எப்படி எங்க பெற்றோர்கிட்ட இருந்து மீறி நாங்க படித்து வெளியே வந்தோமோ அப்படி இருக்காங்க. இப்போ நாளைக்கே வேலை கிடைச்சி நாளைக்கே வந்து வேலைக்கு தங்கள் பிள்ளைகளை கொண்டு போறதுக்கான சாத்தியக்கூறு எங்க தொழிலாளிக்கு எங்க இருக்கு? வந்து எங்க தங்குவாங்க? ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசோ இல்ல தமிழ்நாடு அரசோ வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், லட்சக்கணக்கில் உருவாக்குவோம் இப்படிங்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பிரதானமா அதை தான் சொல்றாங்க. அதை நக்கலாகவும் நையாண்டியாவும் பாருங்க, பானிபூரி போடுறதுக்கு தான் வேலை கொடுத்துருக்கியா இப்படிலாம் எல்லாம் பண்றக்கூடிய அளவுல மாறிட்டு இருக்கு. பட் அரசாங்க ஆட்சி தேர்தல் அறிக்கையில பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாக்குறுதி புதியவர்களுக்கு இத்தனை எண்ணிக்கை லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள கொண்டு வந்து கீழே என்ன வேலை கொடுக்க போறீங்க நீங்க? என்ன இது வரைக்கும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு? நீதிமன்றம் எங்களை குறித்து இந்த மக்களை குறித்து என்னவா பேசியிருக்காங்க? வேலை கொண்டு வந்த உடனே நாங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா தானே ஒரு வேலை. நாங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில திருப்பி சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக ஏதிலிகளாக நாங்க அப்படியே ஊரா கடந்து அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் அங்க இருக்கிற மக்கள். எங்களை கொண்டு வந்து எங்க வச்சிருவீங்க? நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச அப்படி நடந்திருக்கு. 98ல தேயிலை தோட்ட கூலி உயர்வு போராட்டம் நடக்குது. 5.5 மாதம் எஸ்டேட்டே மூடி கிடக்கு. என் பெற்றோர் உட்பட எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். செங்கச்சூளைக்கு போனாங்க. எங்க அம்மாக்கெல்லாம் கை பொத்துருச்சு, எங்க அப்பாக்கெல்லாம் அப்படி பொத்துருச்சு. செங்கச்சூளை ஒத்து வரல, விறகு கட்ட போறாங்க, சிமெண்ட் வேலைக்கு போனாங்க, களபுடுங்க போனாங்க. நான் என் வாழ்க்கையில 10 வயது வரைக்கும் அங்க இருந்தேன் இல்லையா, 30 வயதோட எஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அம்மா அப்பாவோட முழுமையா வந்தாச்சு. மதுரையில இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் சொந்த வாழ்க்கையில சொல்றேன், இரவு போல கம்பளி மூடாம என்னால தூங்க முடியாதுங்க. என்ன வெயில் வேணாலும் இருக்கட்டுங்க, என்னால கம்பளி மூடாம என் கணுக்கால் வரைக்கும் கம்பளியை மூடாம என்னால தூங்க முடியாது. என்னைய கொண்டு வந்து நீங்க வேரோட எங்க புதைக்க பாக்குறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்ன மாற்று வைக்கிறீங்க? நீங்க மேல இருந்து இறங்கிரு. எதுக்கு இறங்கணும்னா சுற்றுச்சூழல் பாத்தீங்கன்னா இல்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலைமைக்கு அதிகமா மழை, தென்னிந்தியாவிலே அதிக மழை பெய்ய போறது எங்க? நாலுமுக்குடா, நாங்க இருக்கிற ஊரு. நான் சொல்லல, அறிக்கை சொல்லு. 4 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில பாருங்க, தென்னிந்தியாவில அதிகமா நாலுமுக்கு, நான் பிறந்த எஸ்டேட்ல தான் தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவிலே அதிக மழை பெஞ்சிருக்கு. உண்மை. சிறப்புஞ்சி கருத்து இங்கதான் சொல்றாங்க. உண்மைதான். சிறப்புஞ்சி எல்லாம் அடிச்சு போயிருச்சு. சிறப்புஞ்சி தாண்டி மாசின்றாம்னு சிறப்புஞ்சி பக்கமே உள்ளது. சிறப்புஞ்சியை முழுக்க தோண்டி எடுத்துட்டான். சிறப்புஞ்சிங்கிறது நீங்க சொல்றது 15 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வரலாறு. 15 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வரலாறு எனக்கு தெரிந்து சொல்றேன். மாசின்றாம்னு ஒரு ஊரு சிறப்புஞ்சிக்கு பக்கத்துல தாண்டி போயிருச்சு. சிறப்புஞ்சி கிட்ட மரத்தெல்லாம் எடுத்ததுனால தண்ணி நீர்பிடிப்பு நிக்காம தண்ணி அழிச்சிட்டு வந்து மாசின்றாம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. மாசின்றாம மாஞ்சோலை ஃபீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இந்த வெயில்ல இந்த கோடையில அப்படி இருக்குங்க எங்க ஊரு. நாங்க இருக்கிறதுனாலதான் மரம் இருக்கு அங்க. நாங்க இருக்கிறதுனாலதான் காடு அங்க இருக்கு. மொத்தம் 74,000 ஏக்கர். இந்த 74,000 ஏக்கர்ல 8,000 ஏக்கர் இது இருக்கிற கம்பெனி கிட்ட இருக்கு. அந்த கம்பெனில 1000க்கும் குறைவான ஏக்கர்ல தான் தேயிலை இருக்கு. மீதி ஏலக்காய் இருந்துச்சு, அது இன்னைக்கு போயிருச்சு. காஃபி இருந்துச்சு, காஃபி போயிருச்சு. இந்த 1000 குடியிருப்பு எல்லாம் சேர்த்து வச்சா கூட 1500 ஏக்கர் தான். மீதி 6500 ஏக்கர் 7,000 ஏக்கர் வனமா தான் இருக்கு. இன்னைக்கும் வனமா தான் இருக்கு. நீங்க எங்களை கீழே கொண்டு வந்து என்ன மாற்று வேலைன்னு இது வரைக்கும் அரசு அறிவிச்சிருக்குதா யாருக்காவது? இந்த மக்களுக்கு நாங்க இவ்வளவு இடம் கொடுத்துருவோம், சரி, இந்த வேலை கொடுத்துருவோம். நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். அப்ப அரசு காப்பு காடுகளாக இதை மாற்றப்பட வேண்டும், இதற்காக தான் இதை இருக்க போறோம் அப்படின்னு இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் என்றால், சூழலியல் ஆர்வத்தை தாண்டி இதில் வேற ஏதேனும் ஒரு ஆதாயம் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் அரசியல்வாதி இல்ல, பையன். புரியுது. பட் ஆனா நான் அடிப்படையில தேயிலை தோட்டத்துல பிறந்த எல்லாருமே இயற்கை ஆர்வலர். நான் வக்கீல், அதனால இயற்கை ஆர்வலர். சட்டம் பேசுறேன், சுற்றுச்சூழல் சட்டம் பேசுறேன், அதனால அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பச்சை மரத்தை நாங்க வெட்டினது இல்லைங்க. நாங்க மரம் வெட்டி இருக்கோம். மரம் வெட்டி மரத்துலதான் தீ எரிச்சிருக்கோம். விறகு வந்து எங்களுக்கு தான். ஆனா பச்சை மரம் கொண்டு வந்தா எங்களுக்கு காய வைக்க முடியாது. அங்க அடிக்கிற குளிருக்கு காய வைக்க முடியாது, காய வச்சு கொண்டு வர முடியாது. எந்த அளவுக்குன்னா நாங்க வந்து மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வைக்கலாம், இது அடுப்பு பத்த வைக்கணும் அப்படின்னா. ஆனா மண்ணெண்ணெய் ஊத்துனா மண்ணெண்ணெய் செலவு, காசு இருக்காது. அப்ப பேப்பர்ல வச்சு தீ வச்சு தேயிலை மாறுன்னு சொல்லுவோம். தேயிலையை வெட்டி ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை வெட்டுவாங்க. அதை கவாத்துன்னு சொல்லுவோம். அது காஞ்ச இறங்கி சின்னதா இருக்கும், சுள்ளி இருக்கும். அந்த சுள்ளியை வச்சு ரொம்ப எளிதில் தீ வச்சிடலாம். அப்பவும் அந்த குளிருக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்வோம்னா, எங்க 6 வீடு 8 வீடு இருக்கக்கூடிய அந்த லைன்ல ஏதாவது ஒரு வீட்டுல தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படியாவது வீட்டுல ஆள் இருக்கும். ஏன்னா எந்த நேரமும் வெண்ணி கால் ஊத்தாம வெளியில போக முடியாது, வெண்ணி ஊத்தாம உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும் குளிர். அப்போ அந்த வீட்டுல போய் தேங்காய் சிரட்டையில போய் நாங்க தீ கங்கு வாங்கிட்டு வருவோம். இந்த கங்கு வாங்கிட்டு வந்து அப்படி வைப்போம். அப்படி நேரத்துல கூட நாங்க காஞ்ச மரம் தான் எடுத்து ஆகணும், அப்படிதான் பண்ணி ஆகணும். இப்போ கீழே வந்து கடந்த ஆண்டு அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2022 இறுதியில மணிமுத்தாறு அணைக்கட்டு பகுதியில
பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டி பார்க் அமையும் அப்படின்னு மாநில அரசு அறிவிக்கும். மணிமுத்தாறு அணை கட்டி திடீர்னு பார்த்தா இடம் பார்க்கறதுக்கு போறாங்க. மாஞ்சோலைக்கு மேல எஸ்டேட்டுடைய உச்சியில் இருக்கக்கூடிய காக்காட்சி மைதானத்துல போய் இடம் பார்க்க அரசாங்கம் அறிவிச்சது மணிமுத்தாறுல. பயோடைவர்சிட்டி பார்க் எங்க வரப்போகுதுன்னு பிளான் பண்ணி திட்டமிட்டாங்கன்னா காக்காட்சியில போய் உச்சியில அரசாணையெல்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துல போய் பார்த்து பத்திரிகையில எல்லாம் செய்தி வந்துச்சு, தேடி பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து பார்வையிட போனாங்க. ஆனா பிற்பாடு அந்த அவ்வளவு தொலைவுக்கு போறதுக்கான பாதையில இருக்கக்கூடிய சிக்கல் சம்பந்தமா அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு அறிவிக்கப்பட்டு, எங்களை அங்க இருக்கக்கூடிய தொழிலாளியை வெளியேற்ற சொல்றது சுற்றுச்சூழலை காக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மலையே காட்டிருச்சு, குளிரே காட்டிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த சுற்றுச்சூழல் சீர்கேடும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப மரம் இருக்கு. அங்க ஆண்டு கணக்கான வயசு 100 ஆண்டுக்கும் மிகுந்தையான மரங்கள் அங்க நிறைய இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் இங்க தண்ணி, அது இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. எங்களை வெளியேற்றின பிறகு அங்க என்ன நடக்குன்னு கண்காணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு சாதாரணமா சொல்றதுதான் ஊரறிய அறிவிச்சது மணிமுத்தாறு தரையில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அணைக்கட்டுல நாங்க பல்லுயிர் பூங்கா உருவாக்குறோம்னு சொல்லிட்டு காக்காட்சியில போய் உச்சியில போய் பாக்குறீங்களே அரசாங்கம். அதுக்கு மேல நான் எதிர்கட்சியாகவோ இல்ல அப்படி ஒரு விமர்சகத்துக்காக அப்படி சொல்லல. நான் அந்த ஊர், எனக்கு எந்த ஊர் வேணுங்க, எங்களுக்கு இந்த வேலை இருக்குங்க. நாங்க திடீர்னு போய் ஆக்கிரமிப்பாளர் அல்ல, நாங்க என்க்ரோச்சர் இல்ல. கரெக்ட். அரசுக்கு என்ன அப்ப கோரிக்கை தான் வைக்க விரும்புறீங்க? மக்கள் சார்பாக வேற வழியே இல்ல. என்ன கோரிக்கை? ஒன்னே ஒண்ணுதான், எங்க மக்கள் அப்படியே கூலியாவே இருக்கணுங்கிறதெல்லாம் என் விருப்பம். எங்க அந்த கூலியிலே அந்த இன்னைக்கு அதாவது அவ்வளவு அருமையிலையும் அவ்வளவு சிக்கல்லையும் நாங்க உழைச்சி வாழ விரும்புறோம், உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எங்க பிள்ளைகளை நாங்கள் கரையேற்றுற வரைக்கும் எங்களுக்கு வேணும் அந்த வேலை. எங்களை அங்க வைக்காம எங்களை கீழே கொண்டு வந்தீங்க. இப்ப கல்லிடக்குறிச்சிங்கிறீங்க, அம்பாசமுத்திரம், விகேபுரம்ல, திருநெல்வேலி ஏதாவது ஒன்று சொன்னாலும் எங்களுக்கு அது ஒட்டாது. அரசாங்கம் அந்த கம்பெனி என்ன சொல்றது, ரொம்ப கேஷுவலா வால்பாறை பகுதியில எனக்கே தேயிலை தோட்டம் இருக்கு, நீங்க அங்க போய்க்கோங்க அப்படின்னு. தேயிலை தோட்டத்துல என்ன இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் 50 வயது வேலைக்கு பார்த்தாலும் 60 வயதுல வேலை பார்த்தாலும் ஒரே கூலி தான். பணி உயர்வு பதவி உயர்வுலாம் எதுவும் கிடையாது. கூலினா கூலி தான், எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். ஸ்கில்டு அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நீங்க வேலைக்கு சேர்ந்தாலும் ஒண்ணுதான், 35 வருஷமா வேலை பார்க்குற எனக்கும் ஒரே கூலி தான். இப்படி என்னைய கொண்டு ஒரு 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வால்பாறையில போய் என்னை இடம் மாத்துறேங்கிறீங்க, நாங்க மாற்று வேலை கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அந்த நிலவியல் அமைப்பை எனக்கு ஒத்துக்காதுங்க. நான் ஒரு ஊருக்குள்ள இருந்த இதே கம்பெனி என்ன பண்ணுச்சு, நிறைய நேரம் பனிஷ்மெண்டா என்ன தெரியுமா பண்ணும், தண்டனைய தொழிலாளிய, கட்டுப்பாடு இல்லாத தொழிலாளிய ஒரு எஸ்டேட்ல இருந்து இன்னொரு எஸ்டேட்டுக்கு மாத்திடுவாங்க. அதான் பனிஷ்மெண்ட், அதிகபட்ச பனிஷ்மெண்ட். தற்காலிக பணி நீக்கம் பண்றதெல்லாம் தாண்டி அப்பவும் நிக்கல கேட்கல பிரச்சனை பண்றான்னா, மாஞ்சோலையில் இருக்கிறவர் காக்காட்சி, 4 முக்கில் இருக்கிறவர் குதிரைவெட்டி, ஊத்து, இப்படி மாத்திடுவாங்க. இப்பவும் பனிஷ்மெண்ட்ல வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. 4 முக்குல இருந்து நான் போகும்போது, மே மாசம் போகும்போது ஊத்துல 4 முக்குக்காரங்க, நான் பிறந்த ஊருக்காரங்க 2 பேர் வேலை பார்த்துட்டு, என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிறீங்க, ஊத்துல எப்படி ஊத்துக்காரங்க தானே கண்காணியா இருப்பாங்க, 4 முக்கு நீங்க இல்ல தம்பி, தினம் நடந்து வந்துட்டு போறோம், 1 மணி நேரம் காலையில் நடக்கணும், 1 மணி நேரம் அங்க வீடு இங்க கொடுத்தாங்க, ஆனா எங்க மனைவி எல்லாம் அங்க இருக்கிறதுனால பனிஷ்மெண்டா இல்ல, கண்காணி வேலை வேணும்னா அங்க போ, இல்லன்னா இரு. இதே தான் பனிஷ்மெண்ட்டுக்கும் நடந்துச்சு. குதிரைவெட்டின்னு சொல்லி, குதிரைவெட்டியார்னு எங்க எஸ்டேட்ல ஒருத்தர் இருந்தார், 4 குதிரைவெட்டியார் அவர் பேரு. ஏன் அங்க குதிரைவெட்டியார் அப்படின்னா அவர் குதிரைவெட்டிக்காரர், அதாவது அவர் பனிஷ்மெண்ட்டுக்கு அங்க தூக்கி போட்டாங்க. அப்போ ஒரு ஊருக்குள்ளேயே அந்த 5 எஸ்டேட்டுக்குள்ளேயே இடம்பெயர்வதற்கான எங்களுக்கு சிக்கல் வருது. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த 1999ல 23 பேரை, ஜூலை 23ல 17 பேரை தொழிலாளிகளுக்காக போராடின 17 பேரை போராளிகளை அடிச்சு கொண்டாங்க இல்லையா. அதுக்கு உடனடி காரணம் அப்படிங்கிறது இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் இருக்கு இல்லையா, நிறைய பிரச்சனை இருக்கும். பட் உடனடி காரணம் என்ன, கூலி உயர்வுக்காக போராட்டம் நடக்குது அப்படி அறிவிக்கிறாங்க. அந்த நேரம் தேர்தல் பரப்புரைக்காக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மாஞ்சோலைக்கு வர்றார். அங்க தனியார் விடுதியோ எதுவோ இல்ல, ஒரு தொழிலாளி வீட்டுல தங்க வைக்கிறாங்க. அன்பு நேசம் டேனியல்னு அவங்க தம்பதி பேர். உங்களை எப்படி டாக்டர் கிருஷ்ணசாமியை உங்க வீட்டுல எப்படி தங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டு அவங்கள மாஞ்சோலை டிவிஷன் சொல்லி அதே ஊர்ல பேருந்துல போனா 35 நிமிஷம் தூரத்துல இருக்கக்கூடிய காக்காட்சிக்கு மாத்துறாங்க. காக்காட்சியில வீடு தர அங்க போய் இருந்துக்கோங்கிறாங்க. ஆனா பிள்ளைகள்லாம் இங்க இருக்கும். காக்காட்சிங்கிறது ரொம்ப சின்ன ஊர், நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பரந்த புல்வெளி இருக்கும், ஒரு கால்ஃப் கிரவுண்ட், அந்த ஊர் காக்காட்சி. அங்க இருந்து மாஞ்சோலைக்கு பேருந்துல வர்றதுக்கு 35 நிமிஷம். தினம் போயிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வரணும். ஒரே காரணம், நாங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் தரலங்க, நீங்க வேலைக்கு சேர்ந்தது காக்காட்சிக்காரங்க, அதனால அங்க மாத்தினோம், அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட் இல்ல, ஆனா அது பனிஷ்மெண்ட். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு இடப்பெயர்வு செய்துட்டாங்க. அவ்வளவு பெரிய போராட்டம் உடனடியாக வந்துச்சு. அவங்க தான் உடனே போறாங்க, ஐயா எங்களை
இப்படி மாத்திட்டாங்க உங்களை தங்க வச்சதுக்காக. உடனே அவர் மேல வர்றார் உடனடியாக. இப்போ ஒரு வேலை நிமித்தமா ஒரு நபர், இப்ப நான் மதுரைக்கு படிக்க வந்தேங்க. எங்க ஊர்ல திருநெல்வேலியில சட்டக்கல்லூரி இல்ல. நான் வரும்போது 98 25 ஆண்டுக்கு முன்னாடி இல்ல. நான் ஒத்தைக்கு படிக்க வரேன். நான் படிக்க வந்து பிற்பாடு சட்டக்கல்லூரி முடிக்கிறேன். 5 ஆண்டு ஆகுது. முடிக்கும் போது 2004 உயர்நீதிமன்றம் வருது. இங்க இருக்கும். மெல்ல என் தங்கையை கூட்டு வரோம், எங்க அக்காவை கூட்டிட்டு வரேன், அப்புறம் எங்க அம்மா அப்பாவை கூட்டு வரேன், தம்பியை கூட்டு வரேன். இப்ப மதுரை எங்க ஊரா மாறும். ஒரு இடப்பெயர்வுங்கிறது ஒரு கல்வி சார்ந்தோ ஒரு வேலை சார்ந்தோ ஒண்ணா இருக்க முடியும். மொத்தமா தூக்கி ஒரு செடியை வந்து வேரோட புடுங்கி இன்னொரு ஊர்ல போய் நீ வாழ, அங்கேயும் குளிர்தான் அப்படி சொல்ல முடியாது. வேரோட புடுங்கி நீ சென்னையில போய் வாழு, நீ திருப்பூர்ல போய் வாழு, இல்ல அதுவும் மழை தானே, அப்படி இருக்க முடியாது. அப்படி எப்படி இருக்க முடியாது, இல்ல அதாவது சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றது நான் உள்வாங்கிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல வந்து இந்த நிறுவனத்திற்கான அந்த முக்கியத்துவம்ங்கிறது கம்மிதான். அவங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது. பிபிடிசியை ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது, அரசை தான் நீ கேள்வி கேட்டாகணும்ன்றாங்க. இதுல உங்க நிலைப்பாடு இது சரிதான் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டே என்னால இருக்க முடியாது. யாரையாவது எனக்கு தோழமைக்கு சேர்த்துக்கிட்டு அவன் அவர் எதிர்கட்சோ அல்லது லெட்டர் பேடு கட்சோ ஒரு பிரச்சனை, பொது பிரச்சனைன்னு வரும்போது அரசை போய் நான் சும்மா போய் வெற்று கையோட பாக்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் கோரிக்கை வைக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஆதரவு வருதோ எல்லாத்தையும் வாங்கதான். இங்க பார்க்கும்போது எனக்கு கம்பெனியும் எதுக்கணும் அல்லது அரசும் எதுக்கணும் அல்ல. எங்க கம்பெனிய மக்கள், எங்க மக்கள் அவ்வளவுதான், கம்பெனி கிட்ட ஒண்ணும் கேட்க முடியாதுங்கிறாங்க. இன்னைக்கு யதார்த்தமா காலையில நான் கூகுள்ல சர்ச் பண்றேன், நிறுவனங்கள் பத்தி ஒரு சர்ச் பண்ணா, ஒரு தேடல் பண்ணா, ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, 60 ஆண்டுக்கு முன்னாடி, 40 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் என்பது 75 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியா இருக்குமா. அதற்கு பிறகு அது கோலோச்சுறது. அதுக்கு பிறகும் அதே நிறுவனம் தொடர்ந்து இயங்குவது சாத்தியம் இல்லாதது, ரொம்ப சிரமம். பெரும்பாலான நிறுவனங்கள் நலிவடைந்துருங்கிறாங்க. இந்த 75 ஆண்டு குறைஞ்சு 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 இப்ப 15 ஆண்டா இருக்கு. ஒரு நிறுவனத்தினுடைய ஆயுட்காலம் 15 ஆண்டு. இந்த 15 ஆண்டு காலம் தாண்டிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு காலத்துல எஸ்டிடி பூத் இருந்துச்சு. பூத் ஊருக்கு பூத் இருந்து, இன்னைக்கு எப்படி ஒரு எஸ்டிடி பூத்துங்கிற வேலையே இல்ல. நம்ம பிள்ளைகளுக்கு எஸ்டிடினா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. நான் +91 எல்லா எண்ணையும் பதிவேன். என் ஜூனியர் கேட்கிறாரு, 25 வயது ஆகுதவருக்கு, எதுக்கு சார் எல்லாத்தையும் +91 போடுறீங்க, நேர நம்பரை மட்டும் போட்டான்னு. இந்த தலைமுறைக்கு தெரியல. பக்கத்து ஊர் வந்து கேரளாக்கு போனா, பெங்களூருக்கு போனா 0 போடணும், டெல்லிக்கு போனா 0 போடணும், +91 போட்டுட்டா அது இந்தியாவுக்கான கோடு, எப்ப வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது. இப்படி ஒரு பேஜர்னு ஒண்ணு இருந்துச்சு, டிஸ்க்னு ஒண்ணு இருந்துச்சு, ஃபிளாப்பின்னு ஒண்ணு இருந்துச்சு, சிடின்னு இருந்துச்சு. சோ இங்க இந்த உலகமயமாக்கல் சூழல்ல தொழில் மாறிக்கிட்டே இருக்கு. எது அடுத்து நிற்கும் அப்படிங்கிறது இருக்கு. இதை கணிச்சு நின்னா அந்த நிறுவனம் நிற்கும். அது 75 ஆண்டா இருந்தது, இப்ப 15 ஆண்டா இருக்குது. இப்போ 100 ஆண்டுகளாக இந்தியாவில் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா 10 நிறுவனங்கள்ங்க. கூகுள்ல இருக்கு, தேடி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. முதல் நிறுவனம் பாம்பே டையிங், 3வது நிறுவனம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன். எது எங்க எஸ்டேட் வச்சக்கூடிய நிறுவனம். எது 75 ஆண்டுகள் தாண்டி நிலைச்சு நின்று 10 நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம், 10 நிறுவனத்துல ஒரு நிறுவனம் இல்ல, 2 நிறுவனம், 1 3 பிபிடிசி. இந்த பாம்பே டையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துணி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த துணிக்கடையை நடத்துறது இந்த பிபிடிசி தான். பாம்பே டையிங் நாம சாப்பிடக்கூடிய, பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய 100 வகை இருக்குன்னா அதுல 90 வகை இருக்கக்கூடியது பிரிட்டானியா தான். அந்த பிரிட்டானியா கம்பெனியுடைய ஓனர், பாம்பே டையிங் துணியினுடைய ஓனர், கோ ஏர்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய ஓனர். இந்த ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டு நடக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா அணிகள், ஒவ்வொரு அணிகள், அந்த பஞ்சாப் கிங்ஸ் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அணியினுடைய ஓனர், இதெல்லாம் பிபிடிசி. இந்த நிறுவனம் நம்பர் 1ல இருக்கு. 3வது நேரடியா பிபிடிசியே இருக்கு. அதுல தேயிலை உற்பத்தியும் இருக்கு. ஆனா இந்த தேயிலை உற்பத்தி பண்ணி நிறுவனம் உலகம் முழுக்க இன்னைக்கு தண்ணீருக்கு அடுத்தபடியா குடிக்கக்கூடிய ஒரு பானம் தேநீர். ஆய்வு சொல்லுது, தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக அருந்தக்கூடிய ஒரே பானம், அதுக்கு அடிச்சுக்க ஆளே இல்ல. காஃபி எல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கு. அப்ப உலகம் முழுக்க தேவை இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க அன்றாடம் நிறைய பேருக்கு உணவு தான் தேநீர். தேநீர் தான் உணவு. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம நட்பு வட்டாரத்துல பாத்துருக்கோம். 4 டீ வாங்கி கொடுத்தா அவன் கூடவே இருப்பான் அப்படிம்பாங்க. இருக்காங்க வக்கீல்ல என் கூட படிச்ச நண்பர்களுக்கு வெற்றிவேல் ஒருத்தர் இருக்காரு. டீ வாங்கி கொடுத்தா போதும், இப்பவும் இருக்காரு, தூத்துக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பிராக்டிஸ் பண்றாரு. அவரு டீ போதும் அவருக்கு. ஆனா உலகம் முழுக்க தேவை இருக்கக்கூடிய ஒரு தேநீர் இங்க எப்படிங்க நட்டத்துல போக முடியும்? ஆய்வு சொல்லுது 10 நிறுவனம் தான் 75 ஆண்டா தாக்கு பிடிச்சு நின்று இருக்கு. அதுல 1வது 3வது பிபிடிசி தானே இருக்குங்க. எப்படி நஷ்டமாகும்? ஆனா நஷ்ட கணக்கை காட்டி போறதுனால இந்த கேள்வி கேட்கிறோம். நஷ்டம் இல்ல, நான் நடத்த விரும்பலன்னா அவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் விருப்பம் அது. ஒரு தனியார், என் விருப்பம் ஒரு கம்பெனியை நடத்துறேன்,
என் விருப்பம் என் கம்பெனியை மூடிட்டு போறேங்கிறது அவர் விருப்பம். அவர் அப்படி சொல்லிட்டு என் விருப்பம் சார்ந்ததுன்னு போனா இந்த கேள்வி வராது. ஆனா நஷ்டம் அடைஞ்சு போகுதுன்னு சொல்றாரு. அவர் ரெண்டு விதத்துல இது பண்றாரு. எங்க பண்றாங்க அந்த கம்பெனியில? என் பார்வையில அரசுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு பத்திரிகையில வந்த செய்தியின் அடிப்படையில அவர்கள் குத்தகை காலம் 1929 பிப்ரவரி மாசத்துல இருந்து குத்தகை ஆரம்பிக்கும் இல்லையா, ஆண்டுக்கு அவங்களுடைய குத்தகை 14,654 ரூபாய். சரி, ஆண்டுக்கு 16,654 ரூபாய் தான் ஆண்டு குத்தகை. இந்த மொத்த ஏற்கனவே இத 2018 பிரச்சனை பண்ணி வனத்துறை என்ன போட்டாங்கன்னா, புதிய வரி எல்லாம் போட்டு அதுக்கு 12 விழுக்காடு வட்டி எல்லாம் போட்டு 220 கோடி ஏதோ ஒரு கணக்காட்டினாங்க. அதனால அவ்வளவு தரணும். இனி 2018 சொல்லும் போது இனி 10 ஆண்டு இருக்கு, இந்த 10 ஆண்டுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவுன்னு சொல்லி மொத்தம் போட்டா 710 கோடி ரூபாய் சொன்னாங்க. 12 விழுக்காடு வட்டியோட போட்டு 710 கோடி ரூபாய் இந்த நிறுவனம் அரசுக்கு கொடுக்கணும் குத்தகைக்கு தொகையாக அப்படின்னு அறிவிச்சாங்க. எஸ்டேட்டுக்கு இந்த கம்பெனிக்கு இன்னும் 4 ஆண்டு இருக்கு, குத்தகை காலம் 4 ஆண்டு. இந்த 4 ஆண்டுல பாத்தீங்கன்னா இப்போ மக்களை இப்ப கடந்த மாசம் வரைக்கும் நான் போற அன்னைக்கு வரைக்கும் இதுல என்ன சொன்னாங்கன்னா, மேல அந்த 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி ஒட்டுவோம் நோட்டீஸ், 45 நாளுக்குள்ள எல்லாரும் காலி பண்ணிடணும், அதிகபட்சம் தொகை 3 லட்சம், குறைந்தபட்ச தொகை 1.45, அது வயது அடிப்படையிலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம்னு தெரியல, ஒரே 10 நாள் தாண்டிருச்சு, இன்னும் ஒட்டல. அது ஒருவேளை உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அதை பொதுவில் பதிவு செய்து வேற வேற தளத்திலிருந்து அரசியல் கட்சிகளும் ஊடகமும் சமூக ஊடகமும் தொடர்ந்து தலையீடு செய்ததனுடைய அச்சுறுத்தலா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா நிறுவனம் அங்க எங்க என்னவா யோசிக்குது, என்னவா யோசிக்கும் அப்படின்னு நான் வக்கீலா பாக்குறேன். அப்படின்னா தொழிலாளி மகையனா பாக்குறேன். அப்படின்னா 4 ஆண்டுன்னு இருக்கு, இப்பவே மக்களை காலி பண்ண சொல்லிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 4 ஆண்டுக்கும் வரி கட்ட வேண்டாம். அதுல ஒரு ஆண்டினுடைய வரியை மட்டுமே இப்ப இருக்கிற மக்கள் மொத்தம் 700 தொழிலாளி, 700 ரேஷன் கடை இருக்கு, 2150 பேர் இருக்காங்க, 1500 தொழிலாளிக்கு அதிகபட்சம் மொத்தமே அவங்க சொல்றதுல குறைச்சு 1.25, அதிகபட்சம் 3 லட்சம், 5 லட்சம் வச்சா கூட அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி ஒரு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வரிக்குள்ளே கம்மியா தான் வரும். மிச்சம் இருக்கிற 3 ஆண்டு வரி மிச்சம் அரசுக்கு கட்ட வேண்டிய வரியில இங்கேயும் காலி பண்ணி கொடுத்துடலாம். வனத்துறை அதே நேரத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குது, அதீதமான நெருக்கடி கொடுக்குது. நீ இருக்கிற கட்டடத்தெல்லாம் உடைச்சிட்டு போ, எதுவுமே கட்டடம் இருக்கக்கூடாது, மக்களை காலி பண்ணிடணும், இடத்தையும் உடைச்சு கொடுத்துடணும். வனத்துறைக்கு அதீதமா இருக்கு. எந்த காரணம், ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆனா அது கண்டிப்பா சுற்றுச்சூழல் காரணம்னா இல்ல, ஏன்னா பயோடைவர்சிட்டி பார்க் அங்கதான் கொண்டு வர போறதா அறிவிக்கிறீங்க. சுற்றுச்சூழலுக்கு கேடுன்னா தமிழ்நாட்டுல இத்தனை இப்போ மழை அளவு எடுங்க, இப்ப 100 ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு மழை பெஞ்சது, இங்க தேயிலை தோட்டம் இருக்கிறதுனால 100 ஆண்டு கழித்து இவ்வளவு மழை குறைஞ்சிருக்கு, இங்க இவ்வளவு தண்ணியில மாசுபாடு இருந்துச்சு, இப்ப இவ்வளவு மாசுபாடு கூடி இருக்கு, எடுங்களேன் பாப்போம். அப்படி ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு பாருங்க. என் ஊதியம் 5 ஆண்டுக்கு முன்னாடி நான் வளர்ந்திருக்கேனா இல்லையா பொருளாதார ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது என் ஊதியம் 5 ஆண்டுக்கு முன்னாடி என்ன, இப்ப என்ன, என் 5 ஆண்டுக்கு முன்னாடி செலவு என்ன, இப்ப என்ன. இது ஒரு சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வு. ஒரு பள்ளிக்கூடம் வளர்ந்திருக்கா, இவ்வளவு மாணவர்கள் கூடி வந்திருக்காங்க, இவ்வளவு கட்டடங்கள் நாங்க கட்டி, இது ஒரு சாதாரண ஒப்பீடு. இதுவரைக்கும் மாஞ்சோலை குறித்து அரசு தரப்புலையோ அல்லது வனத்துறை சார்ந்த அதீதமா ஈடுபாடு காட்டக்கூடிய வனத்துறை சார்பிலையோ ஏதாவது ஒரு அறிக்கை இப்படி ஒப்பீடோட வந்திருக்காங்க. தனியார்ட்ட புடுங்குறோம், நீ அந்த இப்ப நான் ஏன் கம்பெனி கிட்ட போய் நிக்கலன்னா, நாங்க ஏன் நிக்கலன்னா, அவன் இல்லங்க எனக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்லலங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்றான்னா நான் கழுத்து பிடிக்க முடியாது யாரையும். சோ கம்பெனி அந்த கம்பெனியே நடத்தியாகணும்னு நான் கேட்க முடியாது. பட் அரசு அப்படி இல்லை, இது மக்கள் நல அரசு. ஒரு மக்கள் நல அரசு, மக்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக எனக்கு தேர்தல் கோரிக்கை, எந்த அரசியல் கட்சியாக வேலை கொடுப்போம்னு சொல்றீங்க, இருக்கிற வேலையை பறிச்சுட்டு எங்களை என்ன ஆக்குறீங்க, திருப்பியும் நாடோடியாக நாங்க வேற போக்கிடம் இல்லாம இருக்கோங்க. 12 ஆண்டுகள் 12,000 மக்கள் இருந்த ஊர், இன்னைக்கு போன முடிஞ்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் புடவைய பிடிச்சு தள்ளுனாதான் நாங்க போவேன்ட்டு நிக்கிறாங்க. ஏன் வீம்புக்கு இல்ல, நீ தள்ளுனாதான் நான் போவேன்னு வீம்புக்கு வேற இடம் இல்ல. எங்க போவோம், எங்க போயிருவோம், எங்க போய் உட்காருவோம்னு தெரியாதுங்க. எத்தனை நாள் நான் பேருந்து இரவு 2 மணிக்கு பேருந்து திருநெல்வேலியில இருந்து இருக்கும், எத்தனை நாள் அந்த சாயங்கால வேலையை கழிக்கிறதுக்கு ஒரு நண்பர் வீடு இல்லாம ஒரு உறவினர் வீடு இல்லாம பேருந்து நிறுத்தத்திலேயே உட்கார்ந்து இருக்குங்க. இரவு வரைக்கும் 2-3 முறை அப்படி உட்கார்ந்து தூங்கி பேருந்தை விட்ட நேரமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலைல 7 மணிக்கு தான் அடுத்த பேருந்து. ஒரு இரவை, ஒரு மாலை வேலையை நான் கழிப்பதற்கு எனக்கு வீடு இல்ல, ஒரு அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு வீடு இல்ல, ஒரு நண்பர் வீடு இல்ல. தூங்கி இருக்கேன், நான் தூங்கி இருக்கேன் பேருந்து நிலையத்திலே உட்கார்ந்து தூங்கி முடிச்சு பார்க்கும்போது அப்பதான் பஸ் போயிருக்கும். அடுத்த பேருந்து எனக்கு 2 மணி எங்க இருக்கு, 7 மணி எங்க இருக்கு. ஏற்கனவே நான் அந்த 2 மணி பேருந்துக்கு எப்ப இருந்து உட்கார்ந்து இருப்பேன், 10 மணில இருந்து உட்கார்ந்து. அப்படி தொழிலாளிக்கு யோசிச்சு பாருங்க, அந்த இரவுல போய் எங்க தங்குவாங்க, அந்த இரவை எங்க கடத்துவாங்க. ஒரு பேருந்து கடைசி பேருந்து விட்டாச்சு, மறுநாள் பேருந்து அடுத்த பேருந்து, எப்படி போக முடியும்? அப்படி இருக்கிற சூழல்ல அங்க வேலை இருக்கு, நாங்க வேலை பார்க்க தயாரா இருக்கோம். அரசு என்ன செய்யலாம்? 1969 ஏற்கனவே மலையகத்திலிருந்து இலங்கையில இருந்து வந்த மக்கள் இருக்காங்க,
அவர்களுக்காக அப்போ இதே திமுக அரசு தான் இருந்துச்சு, கலைஞர் தலைமையில. டாக்டர் கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருக்காரு. அவர் தலைமையில வந்து ஒரு தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம்னு உருவாக்குறாங்க. உருவாக்கி வால்பாறையிலையும் குன்னூர்லயும் ஊட்டிலையும் தேயிலை தோட்ட கழகம் வந்து உருவாக்கி இன்னைக்கு தேயிலை வந்து அவங்களுக்கு அந்த மறுவாழ்வு கொடுத்து அந்த மக்களுக்கே கொடுத்து அந்த மக்களே பண்றாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா 2 ஏக்கர் கொடுத்து அந்த மக்களே சிறு குறு முதலாளியா இருப்பாங்க, இருந்து அவங்க பண்ணுவாங்க. அதுல அரசு நடத்துறதுனால நிறைய சிக்கல் இருக்கிறதாக 2 ஆண்டுக்கு முன்னாடி நஷ்ட கணக்கெல்லாம் நிறைய பேசப்பட்டு, அது கையாளுறதுல இருக்கக்கூடிய சிக்கல், நடைமுறை சிக்கல். அரசு கிட்ட பெரும்பாலும் நஷ்ட கணக்கு நிறைய வரத்தான் செய்யுது. எல்லா துறையிலும் இருக்கு, இப்போ போக்குவரத்து துறையும் இருக்குதான், பெரும்பாலான துறையிலும் நஷ்டம் இருக்குது. அதை எப்படி சரி செய்ய முடியும், அதை எப்படி சீர்படுத்த முடியும், அதை எப்படி மேம்படுத்த முடியும், அதை எப்படி லாப நோக்கோட மாத்த முடியும், அப்படிதான் ஒரு மக்கள் நல அரசு பார்க்கணும். இப்போ எங்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு எங்க வழியில, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் சாலை மறியல் பண்றதுக்கே 3 மணி நேரம் பேருந்துல பயணம் பண்ணணும். என் குரல் வெளியில தெரியாது. இங்க இருக்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி போய் எங்களுடைய கார்டெல்லாம் கொடுக்கணும்னா கூட எனக்கு முடியாது. நான் நடந்து வரணும்னா 10 மணி நேரம் நடக்கணும். போன மார்ச் மாசம் நான் போய் நடந்தேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு வேண்டுதலுக்காக ஆண்டுதோறும் நடப்பாங்க. எனக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை, ஆனா மக்களோட நடந்து வரணும், அந்த காட்டுக்குள்ள கூடி நடந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக போறேன். 10 மணி நேரம் ஆச்சு. காலையில 7:30 கிளம்புனா இரவு 7:30 தான் கீழே, 12 மணி நேரம். கீழே வரும்போது மணிமுத்தாரை தாண்டும் போது 7:30 மணி. நடந்து வந்தா அவ்வளவு தொலைவு. பேருந்துல வந்தா 3 மணி நேரம். அதை அனுபவிச்சிருப்பீங்க. பேருந்துல எப்படி வரோம், எப்படி அந்த என்ன அந்த சிக்கல் இருக்கு. நீங்க போகும்போது நல்ல வேலை கூட்டம் இருந்திருக்கு. கூட்டம் மட்டும் இருந்தா அந்த திருவிழா காலங்களையோ இல்ல பள்ளி விடுமுறை நாட்களையோ அப்படி உட்காந்து போவோம். அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். 42 பேர் இருக்கக்கூடிய ஒரு பேருந்துல 120 பேர் இருப்போம். மூச்சு விட இடம் இருக்காது. இப்போ நாங்க அங்க எல்லா கட்டமைப்பும் இருக்கு. பள்ளிக்கூடம் இருக்குது, மருத்துவமனை இருக்கு, குடியிருப்பு இருக்கு, தொழிலகம் இருக்குது, மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது. எல்லாம் அங்க இருக்கும்போது இது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற மாதிரி, ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குற மாதிரி வாங்கி கொஞ்சம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பழுது பார்க்கிறோம். பார்த்துட்டா அந்த வண்டியை வாங்கிக்குவோம். அத மாதிரி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கு. அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது. அவன் லாபம் இல்லைன்னு சொல்றதுனாலதான் கிரிட்டிக் பண்றோம், இல்லைன்னா அதையும் பண்ண முடியாது. அவன் சொல்ற காரணம் லாபம் இல்லைன்னு ஏன் சொல்றான்னா, அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்யும், மக்களுக்கு குறைந்த இது கொடுக்கறதுக்காக. 100 ஆண்டாக ஒரு ஊரை அனுபவிச்சுட்டு ஒரு மக்களை வந்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு நிறுவனம் இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியாவில் டாப் 10ல 1 3 இருக்கிறான். நஷ்டம் எங்கெங்க ஆயிருக்கு அந்த நிறுவனத்துக்கு. ஆனா அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியாது, கேட்க முடியாது. பட் அரசு அப்படி இல்ல. கண்டிப்பா. அப்ப இருக்கிறத வாங்கி கொஞ்சம் செப்பனிட்டுட்டா போதுமானது. கொஞ்சம் வாங்கி செப்பனிட்டா அதுக்கு கண்டிப்பா ஒரு செலவு வரும். ஆனா கட்டமைப்பு போய் புதுசா உருவாக்க வேண்டாம், கூடுதல் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டாம், கூடுதல் இடம் எதையும் தொட வேணாம். ஏற்கனவே இருக்கிற தேயிலையும் இருக்கிற கட்டமைப்பையும் பழுது பார்த்தாலே அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்தப்படும். நிச்சயமா. ஏன் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தோம் அப்படின்னா, அந்த மண்ணிலேயே பிறந்து அங்க வாழ்ந்து வளர்ந்து பொது சமூகத்திலிருந்து அந்த மக்களுக்கான ஒரு நீதியை ஒரு வழக்கறிஞர், சூழலியல் ஆர்வலர் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பார்வையில பார்க்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டோம். அதே போலதான் பொது சமூகத்துல இருக்கிற இன்னைக்கு அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், மக்கள் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டுமே கூட உங்களுடைய எண்ணங்களோட தான் வந்து ஒத்து போய் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. நிச்சயமாக அரசு இதற்கு ஒரு நல்லதொரு முடிவை அளிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஊடகங்களாக எங்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களையும் நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கிறோம். இதற்காக எங்களுக்காக வருகையும் கருத்து வாயிலாக அளித்தமைக்கு மிக்க நன்றி திரு ராபர்ட் சந்திரகுமார். நன்றி.